ஐயா உத்தரவு வழங்கலாம். சிவாய நம. சிவா திருச்சிற்றம்பலம். ஆரம்பிக்கலையா? சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. சிவா திருச்சிற்றம்பலம். சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. நீங்க 4 படி ஆரம்பிக்கலாம் ஐயா. சிவா திருச்சிற்றம்பலம் ஆரம்பிக்கலாம் ஐயா. ஐயா திருச்சிற்றம்பலம். சிவ நன்றிங்க சுவாமி. சிவ 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 சிவ. ரொம்ப நன்றி ஐயா வாய்ப்பு கொடுத்தது. சாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன்களல் போற்றி. ஆழிவிசை கல்மிதப்பில் அணைந்த பிரா நடி போற்றி. வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரம் திருத்தாள் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரல் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும் அங்கேற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும் மாணிக்க வாசலுடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. சிவாய நம. சொக்கநாத வெண்பான். தவமோ சிறிதறியேன் தாரணி மேல் செய்யும் அவமோ அளவில்லை, ஆனால் சிவமோ பெருமாறன் கூடற்பிரானே. முப்பாசம் அருமாறு என் சொக்கநாதா. சொக்கநாதா சொக்கநாதா. எனக்கே எழுதுன மாதிரி பாட்டு இது. அவமோ தவமோ செய்யல, ஆனா உலகத்துல இருக்கிற எல்லா அவமும் செய்யறேன், எனக்கு உன்னுடைய திருவடி தரமாட்டையா சொக்கநாதா அப்படின்னு சொல்வது போல அமைந்த பாடல். ரொம்ப அருமையான பாடல் சொக்கநாத வெண்பா. சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து 1 ஆண்டுகளுக்கு மேலாக போற்றி திருவகவல் என்ற பதிகத்தை தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். அந்த அளவிலே இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய வரி என்பது ஏனக்குருளை அருளினை போற்றி என்ற வரியைத்தான் இன்னைக்கு நம்ம சிந்திக்க போறோம். ஏனக்குருளை சிவனையை போற்றி எண்ணாட்ட கரைவா போற்றி அந்த வரி வரும். அதுவும் சொல்லியாச்சு போன அமர்வுல. தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்ட கரைவா போற்றி போன அமர்வுல நம்ம சொன்னோம். என்ன சொல்லியிருந்தோம்? அது ஒரு சின்ன ரீகேப். அது பார்த்துட்டு நம்ம ஏனக்குருளை அருளினை போற்றி எல்லாமே எவ்வளவு கோயின்சிடென்ட் அமைது பாருங்களேன். ஆவடி மாதம் ஏனக்குருளைக்கு அருளினை போற்றி. மன்னிக்கிறேன். ஏனக்குருளைக்கு அருளினை போற்றி. ஏனக்குருளைக்கு அருளினை போற்றி எவ்வளவு ஒரு கோயின்சிடென்ஸ் அமைது பாருங்க. நம்மளுடைய ஆவணி மாதம் முழுக்கவே சொக்கநாதருடைய திருவிளையாடல ஃபுல்லா மதுரை மண்ணு சொக்கநாதர் இந்த 63 திருவிளையாடல்களையும் இந்த ஆவடி மாதம் முழுவதும் இங்க ஒரு விழாவா நிகழ்ந்திருக்கும். 2 நாளைக்கு முன்னாடிதான் பொட்டு திருவிழா நிகழ்ந்தது. அப்புறம் வரியை நரியாக்கியது அந்த திருவிழா. அதுக்கப்புறம் பாணனை அங்கம் வெட்டி வீழ்த்தியது. அப்புறம் கருங்குருவிக்கு உபதேசம் செய்தது, நாரைக்கு முக்தி கொடுத்தது. நிறைய திருவிளையாடல்கள் இங்க பெருமாள் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார். அந்த வகையில இன்னைக்கு நாம பார்க்க இருக்கக்கூடிய அந்த விஷயம் ஏனை குருளைக்கு
அருளினை போற்றி அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய திருவிளையாடல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கின்றோம். போற்றி திருவருகள் எதற்காக செய்கின்றோம் அப்படின்னு சொல்வதற்கு முன்னாடி எல்லாரும் எனக்கு தர வேண்டிய கூலியை கொடுத்துடணும். மதுரக்காரன் இல்ல, கூலி வாங்கிட்டு தான் வேலை செய்வோம். நாங்கெல்லாம் எங்க அப்பா மாதிரி கூலி வாங்கிட்டு தான் வேலை செய்வோம். எல்லாரும் எனக்கு அடியனுக்கு தர வேண்டிய கூலியை கொடுத்துட்டீங்கன்னா நல்லபடியா நான் எல்லாம் ஆக என்னால பார்க்க முடியுது, உங்க எல்லாரையும் பார்க்க முடியுது. கூலி அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, உங்களுடைய முகக்குறிப்பு தான். உங்களுடைய முகக்குறிப்பு தான் அடியனுக்கு கூலி. திருவடி வணக்கம். மாரிமுத்து கரணையா மற்றும் அம்மா சத்யநாராயணையா திருவடி வணக்கம் அம்மா, கலாமா பார்க்க முடியுது, சாந்தி அம்மா, கமலம் அம்மா, முருகேசன் ஐயா, குழந்தைகள் ஐயா, புவனேஸ்வரி அம்மா, அங்கவை அம்மா, லோகநாயகி அம்மா, கௌரி அம்மா, கலைச்செல்வி அம்மா, திலகம் அம்மா, சாந்திமதி அம்மா, இந்திரா ஸ்ரீனிவாசன் அம்மா, அப்புறம் சந்திரா அம்மா அவர்கள், சந்திரா மணியன் அம்மா, ராதிகா அம்மா, அனுஷியா அம்மா, கோலமால் அம்மா, புஷ்பலதா அம்மா, கமலா அம்மா, வேலம்மாள் அம்மா அவர்கள், சாவித்ரி அம்மா, ராஜேஸ்வரி ராஜகுரு அம்மா, கலாவதி தியாகராஜன் அம்மா, சரஸ்வதி குருசாமி அம்மா, சரஸ்வதி அம்மா மற்றும் சூலூர் சரஸ்வதி அம்மா, களிச்செழியன் அம்மா, சாந்தாமணி அம்மா அவர்கள், இவங்க எல்லாத்தையும் அடிங்க பார்த்தேன். ராஜேஸ்வரி அம்மா, நம்ம வள்ளலூர் ராஜேஸ்வரி பார்த்துட்டு, வள்ளி அம்மாவை பார்த்துட்டு, கமலா அம்மாவை பார்த்துட்டேன், லோகநாயகி அம்மா, மோகன அம்மா அவங்கள பார்த்துட்டேன், மோகன சுந்தரி அம்மா நினைக்கிறேன், அவங்களையும் பார்த்துட்டேன். ரொம்ப மகிழ்ச்சி உங்க எல்லாரையும் பார்த்தது. அடியின் பெருந்தவம். நான் கேட்டது ஒரு அனுஷி அம்மா பார்த்துட்டேன். உங்களெல்லாம் கேட்டது ஜஸ்ட் ஒரு 5 ரூபாய் கேட்டதுக்கு எங்க அடியார்கள்லாம் 5 கோடி ரூபாய் டெபாசிட் பண்ணிட்டீங்க. அவ்வளவு மகிழ்ச்சி. இது நீங்க கொடுத்த அந்த கூலி அதிகப்படியான கூலி. அதுக்கு கரெக்டா வேலை செய்யணும் அடியன். அந்த வேலையோட இன்னைக்கு ஆரம்பிக்கலாம். விஜயலட்சுமி அம்மா, திருவடி வணங்குகின்றேன். ரொம்ப மகிழ்ச்சி. அங்கவை அம்மா பார்த்துட்டேன். அங்கவை அம்மா ஃப்ரம் தி பிகினிங்ல இருந்தே பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி. மியூட் பண்ணிக்கலாம் எல்லாரும். ரொம்ப மகிழ்ச்சி. சுகந்தி அம்மாவையும் பார்த்துட்டேன். நமச்சிவாயம். எல்லாரும் மியூட் பண்ணி இப்ப நீங்க ரிலாக்ஸ் மோட்ல போயிடலாம். அப்பா படுபாவே ஆனா ஆன் பண்ண சொல்லுவானே. அப்ப ஓகே. இப்ப கொஞ்சம் ரிலாக்ஸ் மோட்ல போனா இடையில நான் உங்களுக்கு கூப்பிடுவேன். கன்ஃபார்மா டிஸ்டர்ப் பண்ணுவேன். வாங்க, உங்க முக குறிப்பை கொடுக்கணும், டிஸ்டர்ப் பண்ணுவேன். அப்ப நீங்க வந்துதான் ஆகணும். இப்ப கொஞ்ச நேரம் நீங்க என்ன பண்ணலாம், ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். எதற்காக போற்றி செய்கின்றோம் அப்படின்னா 2 விஷயம் தான். போற்றி செய்வதற்காகத்தான் பிறந்திருக்கோன்ற நினப்பு. நம்ம பிறப்பே இறைவனை போற்றி செய்வதற்காகத்தான். ஆனா அதை விட்டுட்டு நம்ம செய்யற செயல் எல்லாம் எதுக்காகத்தான்? அதெல்லாம் அவத்துக்காக செய்யறது. இது சிவத்துக்காக செய்வது. அவம் என்பது அழிகின்ற பொருள், சிவம் என்பது அழியா பொருள். அழியா பொருளுக்கு செய்கின்ற அந்த செயல் தான் சிவ செயல். அழிகின்ற பொருளுக்கு செய்கின்ற செயல்லாம் அவச்செயல்னு சொல்லுவோம். ரெண்டுமே வேணும். ஆனா நாம போற்றி செய்வது எதற்காக அப்படின்னா, போற்றி செய்வது ஆக மட்டும்தான் நம்ம பிறந்திருக்கோம். முதல்ல மித்ததெல்லாம் எதுக்கு அப்படின்னா, மித்ததெல்லாம் ஊடு பயிர் தான். மெயின் பயிர் இதுதான், போற்றி செய்கின்ற அதுதான் மெயின் பயிர். மித்ததெல்லாம் வேலி பயிர் தான். நாம என்ன பண்ணிட்டோம், வேலிப்பயிருக்கு மட்டும் தண்ணி ஊத்திட்டு நடுவில் இருக்கிற வயலுக்கு தண்ணி பாய்ச்சாம விடுறோம் அடிக்கடி. இருந்தாலும் வளர்ந்துக்கிட்டு தான் வருது. என்னைக்கும் வாரத்துக்கு 2 நாளாவது தண்ணி பாய்ச்சிரும் இல்ல? புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் வாரத்துக்கு 2 நாளாவது மெயின் பயிருக்கு தண்ணி பாய்ச்சிரும். களை அதிகமா இருந்தாலும் அப்பப்ப புடுங்கிடுறோம் புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும். ஏதோ நமக்கு சிவப்பயிர் நல்லபடியா விளைந்து கொண்டே இருக்கின்றது. இந்த பாடல் மெய்மையாம் உழவை செய்து, மெய்மையாம் உழவை செய்து விருப்பெனும் வித்தை வித்தி, பொய்மையாம் களையை வாங்கி புறையெனும் நீரை பாய்ச்சி, தம்மையே நோக்கி கண்டு தகவெனும் வேலியிட்டு, செம்மையுள் நிற்பாராகில் சிவகதி விளையும் அன்றோ, செம்மையில் நிற்பாராகில் சிவகதி விளையும் அன்றோ. அந்த சிவகதியைத்தான் நம்ம விளைவிப்பதற்காகத்தான் நம்ம பிறந்திருக்கோம். அது மட்டும் தெரிஞ்சுக்கணும். சார் அப்ப மித்ததெல்லாம் செய்யறோமே, செய்துதான் ஆகணும். அது நமக்கு கடமை கொடுத்துருக்காங்க. மித்ததெல்லாம் செய்யறோம், செஞ்சுதான் ஆகணும். ஆனா உண்மையான விஷயம் நம்ம அப்பனுடைய திருவடிக்கு போகணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. உற்றார் யாருளரோ உயிர் கொண்டு போம்பொழுது, குற்றால துறை கூத்தன் நல்லால் நமன் உற்றார் யாருளரோ, உற்றார் யாருளரோ. நம்மள தூக்கி
நமக்கு கொல்லி வைக்கிறப்போ யாரும் வரமாட்டாங்க, திரும்பி கூட பார்க்க கூடாதுன்னு தான் சாங்கியமே, சம்பிரதாயமே. அவனுக்காக தான் வேலை பார்த்திருப்போம், அந்த பிள்ளைக்காக தான் ஓடி இருப்போம், அந்த பிள்ளைக்காக தான் உயிரை கொடுத்திருப்போம். அந்த பிள்ளை மறுநாள் என்ன பண்ணணும், நம்மளை நினைச்சு கண்டிப்பா தலையை முழுகணும். அதுதான் சாஸ்திர சம்பிரதாயமே. இந்த பையன் இனிமேல் வந்து தெரியாதனமா வீட்டுக்குள்ள வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, எரிச்ச பையன் வீட்டுக்கு வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, தெரிச்சு ஓடுவாங்க எல்லாரும், ஆத்தடி ஆத்தி வந்துட்டான்டா சாமி, என்ன பண்றது. அதனால இந்த உயிர்களுக்காகத்தான் நம்ம எல்லா விஷயமும் பண்றோம். ஆனா இந்த உயிர்கள் ஒரு பொழுதும் அதை அடைய போறது இல்லை. நம்மளுடைய விஷயத்துக்காக செய்கின்ற ஒரே ஒரு விஷயம் அது சிவத்தவம் தான். சிவத்தவம் தான் நம்ம அதுக்காக நீங்க பாருங்க, நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், வேலைக்கும் போறோம், நம்ம எல்லாரும் இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து வேலைக்கும் போறோம், எல்லா வேலையும் பாக்குறோம். ஆனா புதன்கிழமையானா டான்னு மணி அடிச்ச மாதிரின்னு சொல்லக்கூடாது, ஒரு 10 நிமிஷம் லேட்டா, இணைய மாதிரி ஆகாவளிகள்லாம் 10 நிமிஷம் லேட்டா வருது. அது மாதிரி லேட்டா வந்தாவது பெருமானை என்ன பண்றோம், நம்ம எல்லாரும் பெருமானை அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதுதான் நம்ம செய்யற தவமே. இல்லறத்தாருக்கு 1 நிமிட தவம் போதும், இல்லறத்தாருக்கு 1 நிமிட தவம் போதும். துறவரத்தாருக்கு முழு தவம் இருந்தாலும் அது தவமாக சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நாம பிறந்தது சிவத்தவத்துக்குன்றதை மட்டும் மறக்கணும். அதுதான் முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட், அதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா சிவனுக்காக நம்ம வந்து போற்றி செய்யறோம்ல, அவனுக்காக மாலை தொடுக்கிறப்போ, அவனுக்காக அங்கவஸ்திரம் சாத்துறப்போ, அவனுக்காக பொங்கல் வச்சு படைக்கிறப்பெல்லாம், என் பொங்கலை தின்ட்டுதான் நீங்க உட்காந்துருக்க, என் ட்ரெஸ்ஸை போட்டுதான்டா உட்காந்துருக்க, என் ட்ரெஸ்ஸை போட்டு உட்காந்துருக்கான் போது. கட்டளை வரும்ல, கோயில்ல நமக்கு ஒரு கட்டளை வரும். கட்டளை வர்றப்ப எல்லாத்தையும் கூட்டு போவாங்க. பாருங்க, இன்னைக்கு பாருங்க, எங்க கட்டளை அவங்க சாப்பிடறான்ல அந்த சுண்டல், நான் எங்க சாப்பாடு, நைவேத்தியம் எங்க நைவேத்தியம். இன்னைக்கு சாமி சாத்திருக்காரு பாரு, அம்பாள் சாத்திருக்காருங்க புடவை, 4500 ரூபாய் புடவை, பில்லு கூட கிழிக்காம கொடுத்துருக்கேன். அது வந்து நான் கொடுத்துக்கிற புடவை உடுத்தி எவ்வளவு அழகா இருக்க பாருங்களேன். அம்பாளுக்கு வைரபில்லாக்கு ஒண்ணு வாங்கி போட்டிருக்கோம், என்ன அழகா இருக்கு பாருங்களேன் அப்படின்னு. என்னுடைய விஷயத்துல அவ வாழ்றா, என்னுடைய விஷயத்துல சிவம் வாழ்றான்னு நினைக்கிற நினைப்பு நம்மளை வந்து அதல பாதாளத்துக்கு கொண்டு போகும். நம்ம சிவத்தம். அதனால அதை போற்றி செய்யும் போது என் பூல அவன் நிக்கிறான், நான் வைக்கிற நைவேத்தியத்தை அவன் நிக்கிறான், நான் போடுற விளக்குலதான் அவனுக்கு ஒளியே வருது அப்படின்ற நினைப்பு இல்லாம அவனுக்கு அங்கவஸ்திரம் கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அவனுக்கு அவிழ்பாகம் கொடுப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அவனுக்கு தீபம் ஏற்றுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு தான் நினைக்கக்கூடிய ஆற்றலை செய்யணுமே தவிர, நாம போற்றி செய்யும் போது சர்போதம் என்பது வெளிவராமல் பார்த்து கொள்ள வேண்டும். நான் திருவாசக சிந்தனை நடத்துறேன் அப்படின்னு நான் ஒரு நாள் நினைச்சிருந்தா கூட இன்னைக்கு 540வது அமர்வு வந்திருக்காரு. அடியார்கள் சொல்ல, அடியார்கள் உத்தரவு கேட்க இந்த அடிமை நடத்துகின்றது அப்படிங்கிற உணர்வுல போறனாலதான் இந்த பெருமான் இங்க சாநித்தியமா நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்கு. அப்போ அடியார்கள் அவங்களுடைய கட்டளையில இருக்கோம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும். அதே போல நாம செய்கின்ற போற்றியில பெருமான் இருக்கான்ற எண்ணம் ஒரு நாளும் வந்துவிட கூடாது. இதுதான் போற்றியில நடக்கிற தப்பு. போற்றி செய்யறப்ப நடக்கிற தப்பு. நான் 108 போற்றி சொன்னேன், கோயில்ல கும்பாபிஷேகம் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? என் போற்றி அவனை கும்பாபிஷேகம் பண்ணிருக்குன்னு சொன்னா அப்ப பெருமானுக்கு சாநித்தியம் இல்ல, என்னுடைய போற்றி தான் அங்க பெருசா இருக்குன்னு சொல்லுகின்ற நினைப்பை நாம இருக்கணும். நம்ம அங்க எல்லாரும் போயிட்டு ஒரு திருமலை முற்றோதல் பண்ணிட்டு வந்தோம், அதனாலதான் அங்க கும்பாபிஷேகம் நடந்ததுன்ற எண்ணம் வைத்துக்கோ. அப்படிலாம் கோவில்கள் நிஜமாவே நடந்திருக்கு. அடியார்கள் போய் முற்றோதல் பண்ணி எத்தனையோ கோவில்கள் கும்பாபிஷேகம் நிகழ்ந்திருக்கு. அது இறைவனுடைய சாநித்தியமா தான் நினைக்கணுமே தவிர நம்மளுடைய சாநித்தியம் கருதக்கூடாதுன்றதான் அடியனுடைய ஒரு கூற்று. புரியுதுங்களா சாமி? இப்போ இதுதான் போற்றிக்குரிய அந்த பெரும் செயல். போற்றி நாம இப்படிதான் செய்யணும். இப்போ தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி அப்படிங்கிற செய்தியை பார்த்தோம். தென்னாடு அப்படின்னா என்னது, நீங்க தான் சொல்லணும். ஐயா, தென்னா ஞானம், ஞானம்னு ஒண்ணு சொன்னீங்க, அழகுன்னு ஒண்ணு சொன்னீங்க. நான் யூடியூப்ல பார்த்தேன், அன்னைக்கு வரல, அதனால. ஆக தெற்கு அப்படின்னா என்னன்னா திசை அல்ல, தெற்கு என்பது திசை அல்ல, தெற்கு என்பது அழகு. அழகு எப்போ வரும்னா ஞானம் இருந்தா தான் வரும், ஞானம் இருந்தா தான் வரும். பார்க்க ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்காங்க, அழகா இருக்கிற மாதிரி தெரியும். நீங்க பாத்துருக்கீங்களா? இல்ல தாய்மார்கள் சீரியல் பாத்துருக்கீங்களா? எத்தனை பேர் சீரியல் பாப்பீங்க? என்ன சத்தத்தையே காணா? சீரியல் நானும் நல்லா பாப்பேன். நாங்கெல்லாம் பாக்குறதே இல்ல சாமி.
இத நாங்க நம்ப, இது உண்மைனா சந்தோஷம். ஐயா ஒண்ணு கூட பார்க்க மாட்டேன் நான்லாம் ஒண்ணு கூட உண்மைதான் சாமி. ஐயா, பார்க்கறதே இல்லைங்க சாமி. சாமி சாமி ஐயா, நான் தினம் 5 டிவி சீரியல் எப்படி பார்க்கணும், எனக்கு தூக்கம் வராது. டிவி எப்படி ஆன் பண்றதுன்னே தெரியாதுங்க ஐயா. அதுக்கு அருமை அருமை. டிவி எப்படி ஆன் பண்றதுனே எனக்கு தெரியாதுங்க ஐயா. எங்க வீட்டுல ஜோதி டிவி தான் போவோம், வேற எதுவுமே போவாது ஐயா எங்க ஒரு வீட்டுல. நிமிஷம் சாமி, நீ ஒரு நிமிஷம் தண்ணி மட்டும் குடிச்சுக்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம் சாமி, தண்ணி மட்டும் குடிச்சுக்கிறேன். திருச்சிட்டோம். அவன் எத்தியோப்பியால இருக்கிறப்ப தண்ணி குடிக்க மாட்டேன்னா, அங்க கூலிங் கண்ட்ரினால ஒண்ணுமே தண்ணி தாகமே எடுக்காது. இங்க ரொம்ப தவிக்குது வேற ஒண்ணு. சரி, அப்போ எந்த நேரமும் சிவசிந்தனையிலே இருக்கிறோம் ஐயா, சிவசிந்தனையிலே இருக்கிறோம். எங்களுக்கு வந்து டிவி பார்க்கல நேரமும் கிடையாது, விருப்பமும் கிடையாது. எந்த நேரமும் சிவனை நினைச்சுக்கிட்டே சிவ வழிபாட்டுல இருக்கிறோம். 10 மணிக்கு ஒரு கிளாஸ், 8:30 மணிக்கு ஒரு கிளாஸ், 6 மணிக்கு ஒரு கிளாஸ், 6 மணிக்கு நாங்க வீட்டுல திருப்புகள் தேவாரம் படிக்கிறோம். அதனால டிவி நினைப்பும் வர்றது கிடையாது. டிவி கிட்ட ஆன் பண்றது எனக்கு தெரியாது. எங்க வீட்டுக்கு டிவி எப்படி ஆன் பண்றது எனக்கு தெரியாதுங்க. அந்த அளவுக்கு இருக்கிறோங்க ஐயா. எப்படி இருக்காங்க பாருங்க. நம்ம அப்படி கிடையாது, நாங்கெல்லாம் அப்படி கிடையாது. நிறைய சீரியல் 1 மணிக்கு ஒரு கிளாஸ், சாயந்தரம் 6 மணிக்கு ஒரு கிளாஸ். நாங்களும் டிவி பாக்கிறதுக்கு டைமே இல்ல. சரி, நான் சீரியல் நல்லா பாப்பேன். சீரியல் எப்பவுமே டிவி பார்க்க மாட்டேங்க ஐயா, எப்பவுமே டிவி பார்க்க மாட்டேன். புக்கு நிறைய படிப்பேங்க ஐயா. சிவாய நம. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஆனா நான் ரொம்ப சீரியல் எல்லாம் பாப்பேன். சீரியல் பாத்துருக்க, இன்னைக்கு நீங்க பாக்கல, முன்னாடி பாத்துருப்பீங்க இல்லையா? அந்த அனுபவத்தை வச்சு நான் சொல்றேன். எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, இப்ப சீரியல்ல பாத்தீங்கன்னா இப்ப வில்லி கேரக்டர் ஒண்ணு இருக்கும், ஹீரோயின் கேரக்டர் இருக்கும். பாத்துறீங்களா? 2 பேரும் இப்ப பாத்தீங்கன்னா வில்லி பாக்குறதுக்கு அழகாலாம் இருப்பாங்க. நல்ல நல்ல கேரக்டர் எல்லாம் பார்க்க அழகானவங்க எல்லாம் கேரக்டர் எல்லாம் போட்டிருப்பாங்க, பார்க்க அழகா இருப்பாங்க. ஆனா என்ன ஆகும், நாளாக நாளாக அவங்க பண்ற அந்த டார்ச்சரை பாக்குறப்ப அந்த பொண்ணு முகத்தை பார்த்து நமக்கு என்ன தோணும்? சே, வந்துட்டா பாரு, சரி இவ்வளவு பார்த்தாலே ஒரு எரிச்சலாதான் வருது, அவ்வளவு கெட்டது பண்ணிட்டு இருக்க. என்ன வரும்ல, முகம் அழகா இருக்கும். ஆனா அவங்க கேரக்டரை பார்க்க பார்க்க ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்ன ஆயிடும், அவங்கள நமக்கு வெறுக்கிற மாதிரி ஆயிடும் இல்லையா? அது மாதிரி அழகு என்பது முகக்குறிப்பு அழகு அல்ல, உள்ள இருக்கக்கூடிய ஞான குறிப்பு தான் அழகு. இந்த ஞான குறிப்பு தான் நமக்கு அழகு. அதனால உள்ள நம்ம கிட்ட ஞானம் இருந்தாலே நம்ம அழகா தெரிவோம் அப்படிங்கிறது தான் தென்னாடுடைய. தென்னாடுனா ஞானம் நிறைந்த நாடு. எது ஞானம் நிறைந்த நாடு? நீங்க தான் சொல்லணும். எது ஞானம் நிறைந்த நாடு? தமிழ்நாடு தான். தமிழ்நாடா? இல்ல இல்ல. எது ஞானம் நிறைந்த நாடு? திரும்பவும் கேக்குறேன், எது ஞானம் நிறைந்த நாடு? போன அமர்வு ஞாபகம் இருக்குதுங்களா? நம்ம இருக்கிறதுக்கு தெற்கு பக்கம் இருக்கிறது எல்லாமே தென்னாடுன்னு சொன்னீங்க. நான் இப்ப மாத்திட்டேன். கொஸ்டின் நல்லா கேளுங்க. ஞானம் நிறைந்த நாடு எது? எது ஞானம் நிறைந்த நாடு? வசதியா போச்சு. அன்சியாமா சொல்லுங்க. சிவத்தை குறிக்கிற நாடுதாங்க ஐயா அன்சியாம்மா, சாந்தாமணி அம்மா 100க்கு 100. சிவத்தை சிவமாகவே பார்ப்பதற்கு பேர் தான் ஞானம். ஞாபகம் இருக்கா? போன அமர்வுல சொன்னோம்ல, பாயாசத்தை பாயாசமாவே பார்க்கணும், பாயாசத்தை பாயாசமாட்டவே பார்க்கணுங்க ஐயா. ஆமா, பாயாசத்தை தோசமாவா பார்த்தோம்னா அது பேர் என்னது? அது ஏதோ புத்தி குழப்பத்துல இருக்குன்னு அர்த்தம். அது போல சிவத்தை சிவமாகவே பார்ப்பதற்கு பேரு தான் ஞானம். சிவத்தை சிவமாகவே பார்க்கறனால மட்டும்தான் நம்ம கோவில் கருவறைகள்ல சிவலிங்க திருமேனி மட்டும் இருக்கு. அப்ப சிவத்தை சிவமாகவே பார்ப்பதற்கு பேர் தான் என்னது? ஞானம்னு பேரு. சிவத்தை சிவமாகவே பார்ப்பதற்கு பேரு தான் ஞானம். ஒரு பொருளை, அந்த பொருள் கயிறு இருக்கு, கயிறை கயிறுன்னு சொல்லணும். இல்ல அது பாம்புன்னு சொன்னா என்ன அர்த்தம்? கயிறை பார்த்து ஒருத்தன் பாம்புன்றான், என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் என்னன்னு சொல்லுவீங்க நீங்க? அவங்கள பைத்தியம் சொல்லுவோமா இல்லையா? மனநிலை பாதிக்கப்பட்டவர்னு சொல்லுவோமா இல்லையா? கயிறை பார்த்து பாம்புன்னு சொன்னா, சப்போ பாம்பை பார்த்து கயிறுன்னு சொல்றாங்க, அதையும் என்ன சொல்லுவோம்? அங்கேயும் மனநிலை பாதிக்கும். அப்ப அந்த பொருளை அந்த பொருளாகவே அறிவதற்கு பேரு தான் ஞானம். சிவத்தை சிவமாகவே அறிவதற்கு பேரு தான் ஞானம். அந்த சிவத்தை சிவமாகவே அறிவதற்கு பேரு தான் ஞானம். அந்த ஞானம் நிறைந்த நாடுதான் இந்த ஞான நாடு. ஞானத்துக்கு இன்னொரு பேரு தென்னுன்னு பேரு.
தென்னவன் தெற்கு அப்படின்னு பேரு. ஆக தென்னாடு என்பது ஞானம் நிறைந்த நாடு. ஒண்ணும் இல்ல, சிவலிங்க திருமேனிய சிவலிங்க திருமேனியாவே பார்க்கிறது நம்முடைய தென்னாடு மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும். நீங்க வடக்க போயிட்டீங்கன்னா எப்படி இருப்பாரு சாமி? அந்த சிவலிங்க திருமேனியில ஒரு கவசம் சாத்திடுவாங்க. ஒரு கவசம் சாத்தி முகம் சமைச்சாதான் அவங்களுக்கு என்னன்னு தெரியும், சிவபெருமானாகவே நமக்கு தெரியும். இல்ல அப்படின்னா அவர்கள் சிவபெருமான அவங்களால ஏத்துக்க முடியாது. அப்போ சிவபெருமான வேற அவனுக்கு உருவமே இல்லாத சிவத்தை உருவமாக இறக்கி பார்ப்பதே சிவம் அல்ல அது. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? அப்ப தோருடைய செவியன் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி அப்படிலாம் வருதே தேவாரத்துல. அப்ப நாங்க அப்படி பாக்குறோமே, அதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு கேட்டா உண்மைதான். அதுக்கு உருவ வழிபாடுன்னு உண்டு. உருவ வழிபாட்டிலேயே நின்று தோடுடைய செவியன் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி அப்படி எல்லாம் அவன் சடாமுடி வச்சிருக்கான் நெற்றிக்கன் வச்சிருக்கான்னு பார்க்கறதெல்லாம் உருவ வழிபாடு. ஆனா அருவ வழிபாடு அப்படின்னு நம்ம வர்றப்போ அவனை அருவமாகவே பார்ப்பதுதான் ஞானம் நிறைந்ததுன்னு. அருவத்தை அரு உருவமாகவே பார்ப்பதற்கு பேர் தான் என்னது? ஞானம். மாத்தி அரு உருவத்தை உருவமா பார்த்தா என்னது? அரு உருவத்தை உருவமா பார்த்தா அது பேர் என்னது? பக்திங்களாயா? என்னது பக்தியா? பக்தி எப்படி பக்தி ஆகும்? தப்புங்கய்யா. அறியாமை எங்கய்யா? அறியாமை அறியாமை பைத்தியம். அறியாமை. ஆமா கேக்குது. ஒரு தடவை சொல்லலாம், நீங்க ஒரு தடவை சொன்னாலே கேட்டுது, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அப்போ அறியாமை இருக்கிறது. அப்ப கயிற பாம்புன்னு சொல்றது எவ்வளவு நம்மளுடைய புத்தியில மாறாட்டம் இருக்கோ, அது போல உருவமாக இருக்கக்கூடிய சிவபெருமானை உருவமாக பார்ப்பதற்கு பேரும் புத்தி மாறாட்டம் இருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? எல்லாரும் ஆன் பண்ணலாம். எல்லாரும் ஆன் பண்ணி உங்க முகத்தை ஒரு நிமிஷம் காட்டலாம். ஒரே ஒரு நிமிஷம். இதை நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கேன், ஏன்னா எனக்கு என்னுடைய கடமை அது. என்னன்னா இப்ப புரிஞ்சுதா? கயிற பாம்புன்னு சொன்னா நாம புத்தியில ஒரு மாறாட்டம் இருக்குன்னு அர்த்தம். பைத்தியம் நான் சொல்லல, புத்தி மாறுபாடு இருக்குன்னு சொல்றேன். பாம்ப கயிறுன்னு சொன்னாலும் புத்தி மாறுபாடு இருக்குன்ற அந்த பொருளை வேறு பொருளை அறிகிறோம். தயிரை பார்த்து பாலுன்னு சொல்றோம். மாமியார் எம்மா கொஞ்சம் தயிர் பால் எடுத்து கொஞ்சம் காய்ச்சுமான்னு சொன்னா இந்த பிள்ளை என்ன பண்ணுது? மோரை ஊத்தி காய்ச்சதுன்னு வச்சுங்க. அந்த பிள்ளை என்னன்னு சொல்லுவாங்க? சரி, இந்த பிள்ளைக்கு என்னமோ ஒன்னும் தெரியல, இந்த பிள்ளைக்கு கொஞ்சம் புத்தியில மாறுபாடு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நெய் ஊத்துமா அப்படின்னு சொன்னா டீசல் எடுத்து ஊத்துது. 1 லிட்டர் டீசல் எடுத்து நெய் 1 ஸ்பூன் அப்படியே ஊத்துதுன்னு வச்சுக்க. அந்த பிள்ளைய என்னன்னு சொல்லுவோம்? ஐயோ இந்த பிள்ளைக்கு ஏதோ தெரியல போல, புத்தியில ஏதோ ஒரு புத்தியில மாறுபாடு இருக்குன்னு சொல்வது போல உருவமாக இருக்கக்கூடிய சிவலிங்க திருமேனில முகம் சமைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. முகம் வைக்கிறோம். அது எப்படி இருக்கு? உருவமா இருக்கு. அதுல முகம்னு வச்சா அது பாம்ப கயிறுன்னு சொல்வதற்கும் கயிற பாம்புன்னு சொல்வதற்கும் சமம். அப்ப உருவ திருமேனியாவே வழிபாடு செய்வதற்கு பேர் தான் ஞானம். அப்படித்தான் ஆரம்பிச்சாங்க நம்முடைய எல்லா கருவறைகள்லையும். இன்னைக்கும் என்ன வைக்க மாட்டாங்க, அதாவது நான் சொல்றது பெரிய பெரிய கோவில்கள்ல எல்லா கருவறையிலும் இன்னைக்கும் முகம் சமைக்க மாட்டாங்க, முகம் வைக்கிற மாட்டாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்க? அங்கவசனம் சாத்துவாங்க, வேஷ்டி கட்டுவாங்க, கழுத்துல என்ன போட்டுருவாங்க? காசு மாலை போட்டுருவாங்க. சாமிக்கு லிங்க திருமேனிக்கு என்ன இருக்கும்? முப்புரி நூல் போட்டிருப்பாங்க, பாத்தீங்களா? முப்புரி நூல் போட்டிருப்பாங்க. நெத்தியில ஒரு பட்டை சாத்திருப்பாங்க. என்ன அர்த்தம்னா இதுக்கு பருத்தி மூட்டை சொல்லுவாங்கல்ல, ஒரு காமெடி. இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்ல இருந்திருக்கலாம், இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்ல இருந்திருக்கலாம். என்ன அர்த்தம்னா இவ்வளவு வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உருவ வழிபாட்டுக்குன்னு தனியா இடம் இருக்கு. உருவ வழிபாட்டுக்குன்னு தனியா நமக்கு இடம் இருக்கு. அப்படி இருக்கிறப்போ உருவத்தை திரும்ப உருவமா பார்க்கக்கூடிய ஆற்றல் இருக்குன்னா நம்ம இன்னும் சரியான புத்தி வரலன்னு அர்த்தம். சரி, நம்ம புத்திக்கு வந்துக்கலாம். அப்ப எப்படி சிவலிங்க திருமேனி எப்படி வழிபாடு செய்வது? சிவலிங்க திருமேனிக்கு நாம எந்தவித வஸ்திரமும் சாத்தக்கூடாது. ஏன்? அங்க என்ன இல்ல, எந்த உறுப்பும் இல்லை. எந்த ஆண் உறுப்போ பெண் உறுப்போ, பெண்களுக்கு என்ன சொல்றது, நம்ம மறைக்க வேண்டிய விஷயத்துக்காக மறைக்க வேண்டியதுக்காக தான் வஸ்திரம் வச்சிருக்கோம். அந்த வஸ்திரங்கள் அங்க தேவையில்லை. ஏன்னா அங்க உருவம் இல்லை, அங்க உறுப்புகள் இல்லை, அங்க நம்முடைய உடல்கள் இல்லை.
உடல் காட்சிகள் எதுவுமே இல்லை அப்படிங்கிற நிலைக்கு தான். அதனால நெத்தியில போது அந்த நெத்தி பட்டை வச்சாலும் நெத்தின்னு கணக்காயிடும், நெத்தியில ஒரு டாட் வச்சாலும் நெத்தின்னு கணக்காயிடும், கழுத்துல மாலை போட்டா கழுத்துன்னு கணக்காயிடும். எதுவுமே இல்லாம உதிரி பூக்கள் மட்டும்தான் யாருக்கு? உதிரி பூக்கள் மட்டும்தான் யாருக்கு? லிங்க திருமேனிக்கு. அப்படியே தூக்கி போட்டு செய்யறோம், விழுத போகுது. ஆனா சரங்கள் எல்லாம், தொடுத்த சரங்கள் எல்லாம் கண்ணி இதெல்லாம் எதுக்குதான்? உருவ திருமேனிகளுக்கு. உங்களுக்கு உருவ திருமேனிக்கு நீங்க எல்லாம் போட்டுக்கலாம், ட்ரெஸ் போட்டுக்கலாம், அவங்களுக்கு ஆடை சுடுத்திக்கலாம், அவங்களுக்கு நீங்க நகை சமைச்சுக்கலாம், எல்லாம் போட்டு நீங்க வழிபாடு செஞ்சுக்கலாம், தப்பு இல்லை. அது அது 1ஆம் கிளாஸ், இது 2ஆம் கிளாஸ். அதுக்கப்புறம் அருவமே பெருமானாக வழிபாடு செய்கின்ற ஆற்றல் உடையதான் 3ஆம் கிளாஸ். அப்ப அந்த 2ஆம் கிளாஸ் சரியா படிச்சுட்டா 3ஆம் கிளாஸ் தானா அமைஞ்சிடும். ஐயா எங்களால அருவமா தியானிக்க முடியலன்னு சில அடியார்கள் கேட்டாங்க. ஐயா அருவமா எங்களால யோசிக்கவே முடியலையே, சிவலிங்க திருமேனி தான் கண்ணுக்கு முன்னாடி வருது, கண்ணை மூடுனா எனக்கு எதுவுமே தெரியாம ஒன்றுமில்லாத தன்மையினால தியானிக்க முடியலன்னு சொன்னா, சிவலிங்க திருமேனியை சரியா தியானிக்க ஆரம்பிச்சுட்டாலே ஆட்டோமேட்டிக்கா எங்க கூட்டிட்டு போயிடும்? 60 கூட்டிட்டு போயிடும். நம்ம சிவலிங்க திருமேனியவே உருவமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப என்னைக்காவது நம்ம சிவலிங்க திருமேனிக்கே அருவுருவத்துக்கே போக மாட்டோம். அப்போ உருவம் கண்ணுல நின்றுகிட்டே இருக்கும். 2ஆம் கிளாஸ் பாடத்தை சரியா படிச்சா 3ஆம் கிளாஸ் பாடம் புரியும். அப்ப கோவில் எல்லாம் அப்படி பண்றாங்களே, அப்ப என்ன அப்படின்னா அது உங்க கையிலே விட்டுறேன். அப்போ சிவலிங்க திருமேனியாவே பார்க்கின்ற இடம் நம்ம தென்னக தமிழ்நாடு தான். அப்படிதான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு மாத்திட்டாங்க எல்லா இடத்துலயும், அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. அந்த தென்னாடத்தான் பெருமான் தென்னாடுடைய சிவனையே போற்றி எந்நாட்டவர்க்கும் மற்றவர்கள்லாம் உருவம் வச்சு வேற உருவம் வச்சு வழிபாடு செய்யறாங்க. அவங்க எல்லாருக்கும் உள்ளுக்குள்ள இருக்கிறவன் யாருதான்? சிவபெருமான் தான். பாயாசத்தை தோசமாவும் நினைச்சு வாயில ஊத்துனாலும் அது எப்படிதான் இருக்கும்? இனிக்குமா புளிக்குமா? பாயாசத்தை தோசமாவும் நினைச்சு வாயில விடுறோம், இனிக்குமா புளிக்குமா? புளிக்குமா? என்னங்க பாயாசம் இருக்கு, நீங்க தோசை மாவு நினைச்சு வாயில ஊத்துறீங்க, நீங்க தோசை மாவுன்னு சொன்னதுக்காக அது புளிக்குமா? ஆமா, இனிக்கும். அது மாதிரி நீங்க எந்த சாமியை கும்பிட்டாலும் சிவபெருமானுடைய அருள் தான் வரும். நீங்க அதுக்கு என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோங்க, அந்த சாமிக்கு என்ன பேர்னாலும் வச்சுக்கோங்க, எந்த பேர் வச்சாலும் அது சிவபெருமானுடைய. நீங்க பாயாசத்துக்கு பதிலா, நான் எங்க ஊர்ல பாயாசம்னு சொல்றேன், மலேசியால அதுக்கு பேரு ஏதோ பாஸ்தா அப்படின்னு சொல்றாங்க, வேற ஊர்ல சுகர் சம்திங் ஏதோ ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு பேர் உண்டு. அது மாதிரி நீங்க என்ன மாத்தி நினைச்சுக்கிட்டாலும் என்ன பண்ணாலும் அதனுடைய தன்மையில மாறாது. அது தருகின்ற சுவையை தருவது போல எந்த உருவத்திலையும் எந்த வடிவத்திலையும் நீங்க பெருமானை வழிபாடு செய்தாலும் அவன் தன்னுடைய நிலையை மாறாமல் அவர்களுக்கு ஆனா நாம் எப்படி இருக்கோம்? ஏங்க கயிறு இருக்கு, அத பாம்புன்னு நினைச்சுக்கிறேன், அது என்னைக்காவது நம்மள பாம்பு மாதிரி கயிறோட தன்மை மாறுமா? நான் பாம்புன்னு சொன்னாலும் அது நம்ம கொத்துமா? என்ன கொத்தாது, அப்படியே இருக்கும் இல்லையா? அது மாதிரி. ஆனா கயிறு கயிறாவே இருக்கும், நான் தான் என்னவா நினைச்சிருக்கேன்? பாம்பா நினைச்சிருக்கேன். அப்போ மாறுபாடு என்கிட்ட இருக்கு, யாருகிட்ட இல்ல? சிவபெருமான்கிட்ட இல்ல. அப்போ நான் அது போல எந்த கடவுளாக நீங்க நினைத்து வழிபாடு செய்தாலும், கடவுளே இல்லைன்னு சொன்னாலும் அந்த 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 இடத்துல நின்று உங்களுக்கு அருள் செய்பவன் சிவபெருமான் தான். எந்த சமயத்தவரா இருந்தாலும் சரி, நீங்க இஸ்லாமா இருக்கட்டும், கிறிஸ்தவமா இருக்கட்டும், சீக்கியமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எத்தனையோ சமயங்கள் இருக்கு இல்லையா? எத்தனை சமயங்கள் எடுத்தாலும் எல்லா சமயங்களையும் வேறு வேறு நாமங்கள் வேறு அந்த சொல்லி பெருமானை வழிபாடு செய்தாலும் அங்கே அருள் செய்கின்றவன் சிவபெருமான் ஒருவன் தான். ஆனா நம்ம என்ன ஆயிட்டோம்? நம்ம கிட்டதான் மாறுபாடு. அந்த மாறுபாடுல இருந்து நீங்கணும்ன்றதான் தென்னாடுடைய சிவனே போற்றி. தென்னாடுனா என்னது? ஞான நாடு. ஞானமே நாடாக கொண்டிருக்கக்கூடிய இடத்துல அங்க இருக்கக்கூடிய பெருமானுக்கு என்ன பேரு? பாயாசத்துக்கு உண்மையான பேர் எது? பாயாசத்துக்கு உண்மையான பேர் என்ன? சொல்றீங்களா? பாயாசம் சாப்பிட போயிட்டாங்களா? பாயாசம் தான். பாயாசத்துக்கு உண்மையான பொருள் பாயாசம் தான். ஆனா அதுக்கு வேற வேற பொருள். எனக்கு புத்தி இல்ல, நான் என்ன சொல்லுவேன்? எனக்கு புத்தி இல்ல, எனக்கு எதுவுமே தெரியல, நான் என்ன சொல்லுவேன்? பாயாசத்தை என்னன்னு சொல்லுவேன்? சொல்லுவாங்க. சொல்லுவோம். அப்புறம்
மோருன்னு சொல்லலாங்க ஐயா. தோசை மோர், கலைச்செல்வியம்மா மோருன்னு சொல்லுவோம். என்னமோ ஒரு பேர் சொல்லி கூப்பிட்டோமா, அந்த மாதிரி எந்த பேர் வச்சு கூப்பிட்டாலும் அது பாயாசம் தான். அதுதான் எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பாயாசத்தை பாயாசம் சொன்னா அது பேர் என்னது? அது பேர் என்னது? பேர் பாயாசமே சென்னாடு, தான். சென்னாடு. ஞானம், ஞானம் ஐயா, ஞானம். சாந்தமணி தூள் ஞானம். அந்த ஞானத்தை உடையவர்கள் சிவனை சிவன் தான் சொல்லுவாங்க. ஞானம் உடையவர்கள் சிவனை சிவன் தான் சொல்லுவாங்க. வேற ஞானத்துல மாறுபாடு உடையவர்கள் மட்டும்தான் வேறு பேர் அழைப்பாங்க. நீ எப்படி வச்சாலும் அது சிவன் தான் சொல்றதுதான் இந்த விஷயம். புரியுதுங்களா? இந்த வார்த்தைக்கு அர்த்தம் புரியுதுங்களா? இந்த அர்த்தத்தோட நம்ம உள்ள அடுத்த பாட்டுக்கு போயிடலாம். என்ன வரி அப்படின்னு போட்டீங்கன்னா, ஏன குருளைக்கு அருளினை போற்றி. ஏனம் அப்படின்னா பன்றின்னு அர்த்தம். ஏனம்னு என்னது? பன்றின்னு அர்த்தம். குருளை அப்படின்னா குட்டின்னு அர்த்தம். குருளைன்னு என்னது? குட்டி. ஏன குருளைக்கு அப்படின்னா என்னது? பன்றிக்குட்டிக்கு அருளினை போற்றி. அருள் செய்தான் பெருமான். சிவபெருமானுடைய திருவிளையாடல்களை தெரிந்து கொள்ள வேண்டிய கடமை நமக்கெல்லாம் உண்டு. தலம் வரலாறு எவ்வளவு தெரிஞ்சுக்கிறோமோ அது போல திருவிளையாடல் புராணமும் நமக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த திருவிளையாடல் புராணத்தின் மூலமாக நமக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, இறைவன் எப்படியெல்லாம் உயிர்களுக்கு அருள் செய்திருக்கின்றான் அப்படின்னு தெரிஞ்சு. என்ன ஒரு நிமிஷம் கவனிங்க, என்ன ஒரே ஒரு நிமிஷம் கவனிங்க. இப்போ நம்ம ஒருத்தவங்ககிட்ட கொஞ்சம் பணம் கேட்கணும். பணம் இல்லை, காசு இல்லை. அவங்ககிட்ட காசு இருக்கு, கேட்போம். ஆள் எப்படி ஓரளவு கொடுப்பாரா மாட்டாரா, இல்ல கராரா இருப்பாரா, கொடுத்துட்டு நாளைக்கே கேட்பாரா? சில பேர் பாக்குறீங்களா, கொடுத்துருவாங்க. நம்மளே ஒரு 6 மாசம் டைம் கொடுத்து கேட்டிருப்போம். நாளைக்கே போன் பண்ணி, அம்மா எனக்கு தெரியாது, என்ன செய்வீங்களோ தெரியாது, எனக்கு நாளைக்கே கொடுத்துருங்க சொல்லுவாங்க. கேள்விப்பட்டீங்களா? அந்த மாதிரி ஆளுங்களாம் பாத்துறீங்களா? அப்படிலாம் இருக்காங்க. இல்ல சில பேர் கொடுத்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா நடந்துக்குவாங்க. அப்போ நம்ம ஒரு வார்த்தை கேட்போம், என்னங்க ஆள் எப்படி? ஐயோ தங்கமான மனுஷங்க, காசு கொடுத்தா மறந்துடுவாருங்க, நம்மளா போய் கொடுத்தாதாங்க வாங்குவாரு. ஆஹா, இப்படிப்பட்ட ஆளுதான் நம்மளுக்கு வேணும். நமக்கு எப்படி வேணும்? இப்படிப்பட்ட ஆளுதான் நமக்கு வேணும். ஒரே ஒரு நிமிஷம் இத்ரா வேணும்னு சொல்லி நம்ம நினைப்போம். அதனால அவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறோம்ல, அதுக்கு பேர் என்னது? திருவிளையாடற் புராண செய்திகள். அவங்க யாரு எப்படிப்பட்ட தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவான்? அவங்க யாரு எப்படின்னு தெரிஞ்சிருச்சு, நல்லவங்கன்னு தெரிஞ்சு போச்சு, கேட்டா கொடுக்குற வள்ளல்னு தெரிஞ்சு போச்சு. என்ன பண்ணுவோம்? உடனே என்ன பண்ணுவோம்? அவங்க கிட்ட கேட்பாங்க ஐயா. கரெக்டா சொல்லணும். என்ன பண்ணுவோம்? வழிபாடு பண்ணுவோயா? இல்ல நான் ஆளுதான் சொல்றேன். இப்ப நம்ம ஆளுதான் சொல்றேன். இப்போ அவர் காசு நமக்கு எப்படிப்பட்டவர்னு கேட்டு விசாரிச்சுக்கிட்டோம், நல்லவர்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? நேரா அவர் வீட்டுக்கு போயிருவோமா இல்லையா? வீட்டுக்கு போயிருவோம்ல, அதுதான் ரொம்ப பெருசா யோசிக்க வேண்டாம். நேரா அவர் வீட்டுக்கு போயிருவோம். அது மாதிரிதான் திருவிளையாடல் புராண செய்திகள் தான் தலத்துக்கு போக வைக்கும் நம்மள. சிவபெருமான் கேட்டதெல்லாம் கொடுப்பான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணோம்? அந்த திருவிளையாடல் புராண செய்திகள் தான் தலத்துக்கு நம்மளை அழைத்து செல்லும். 2வது தான் தல புராணம். முதல்ல என்ன புராணம் தான்? விளையாடல் புராணம் தான், திருவிளையாடல் புராணம் தான். ஆடல் காணீரோ விளையாடல் காணீரோ திருவிளையாடல் காணீரோ பாடல் மதுரையில் ராஜசௌந்திர பாண்டியராம் எங்கள் ஆண்டவன் விளையாடல் காணீரோ ஊற்று பெருக்காலே உலை கூட்டும் வைகையெனும் ஆற்று வெள்ளம் தடுக்கவே
வீட்டுக்கொராள் தந்து வேந்தனின் ஆணைதனை ஏற்று வீணை முடிக்கவே பெற்றடையாத ஒரு வந்தியின் கூலியானாய் பிள்ளை பெற்றடையாத ஒரு வந்தியின் கூலியாலாய் வீட்டுக்கு மண் சுமக்கவே வந்து பித்தனை போலே கைப்பிரம்பாலே பட்ட அடி பித்தனை போலே கைப்பிரம்பாலே பட்ட அடி பேசிடும் சகல ஜீவராசிகள் முதுகிலும் பட்டு வலுவூட்ட ஈசனாடல் காணீரோ திருவிளையாடல் காணீரோ. அவனுடைய திருவிளையாடல் பாத்தீங்கன்னா நாகம் எய்தது, பசுவை வதை செய்தது, கருங்குருவிக்கு உபதேசித்தது, வெள்ளானை சாபம் தீர்த்தது, இந்திரனுடைய சாபம் தீர்த்தது, அப்புறம் பாத்தீங்கன்னா புட்டுக்கு மண் சுமந்தது, பெரம்படி பற்றது, நக்கீரருக்கு உபதேசம் செய்தது, வரகுண பாண்டியனுக்கு சிவலோகம் காட்டியது, மண்ணை பொன்னாக மாற்றியது, அப்புறம் இது அந்த சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ மாமன் திருச்சபை வழக்குரைத்த முறையும் பொய்யோ பிட்டுக்கு மண் சுமந்து பிறம்படி பட்ட உன்னை பேசும் தமிழ் அழைக்க வாராதிருப்பதென்ன இசை தமிழ் நீ செய்த ஐயா பாடுங்க ஐயா. பிட்டுக்கு மண் சுமந்து பிறம்படி பட்ட உன்னை பேசும் தமிழ் அழைத்தும் வாராதிருப்பதென்ன இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை நீ இருக்கையிலே எனக்கு பெரும் சோதனை இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை. இது வந்து பாணனுக்கு அருள் செய்தது, நக்கீரருக்கு உபதேசித்தது, இவரு நம்ம பொற்கிளி தருமிக்கு பொற்கிளி அளித்தது, இப்படின்னு 63 திருவிளையாடல்கள் போகுது. 63 திருவிளையாடல்கள் போகுது. தாயை இழந்த பன்றி குட்டிகளுக்கு பால் கொடுத்தது. இது அதான் சொல்ல வந்தேன். பன்றி குட்டிக்கு பால் கொடுத்ததும் ஒரு திருவிளையாடல தான் வரும். ஏன்னா திருவிளையாடல் புராணம் தான் அவனுடைய திருத்தலத்திற்கு நம்மளை அழைத்து செல்லும். திருவிளையாடல் புராணம் தான் அவனுடைய திருத்தலத்துக்கு நம்ம அழைத்து செல்லும். அதனால திருவிளையாடல் புராணம் தெரிந்து கொள்வது மிகவும் மிகவும் முக்கியம். ஐயா திருச்சிற்றம்பலங்க ஐயா. திருப்பரங்குன்றம் கோயில்ல சுவாமிய மேல போய் வணங்கிட்டு கீழே இறங்கி வர்ற இடத்துல அந்த பன்றி குட்டிகளோட பால் கொடுக்கிற அந்த சிலை வந்து அங்க இருக்குதுங்க ஐயா. எல்லா அடியார்களும் மஞ்சள் பூசி சந்தனம் பூசி சுவாமியை வழிபடுறாங்க ஐயா. அந்த இடத்துல போன மாசம் போயிட்டு வந்தாங்க ஐயா. திருவடியை வணங்கிக்கிறேங்க ஐயா. நமச்சிவாய். நிறைய இடங்கள்ல சுதாமா இருக்காங்களான்னு தெரியல, இந்த பன்றி குட்டிக்கு பால் கொடுத்த மாதிரி ஒரு ஒரு படம் இருக்கும். அது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அம்மா வந்தாங்கன்னா போடட்டும். ஆக ஏனை குருளைக்கு அருளினை போற்றி அப்படிங்கிற அந்த ஒரு செய்தி என்ன அந்த புராணம் சொல்லுது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்றைய பாடலுக்கு நமக்கு அருள் தெரியும், அது பொருள் தெரியும். நிறைய இடங்கள்ல திருவிளையாடல் புராணம் நம்ம படிச்சாகணும். ஏன்னா திருவிளையாடல் புராணம் தெரிஞ்சதுனாதான் இறைவனுடைய கீர்த்தி திருவகோடு எதைதான் சொல்லுது? கீர்த்தி திருவகோளும் இறைவனுடைய திருவிளையாடல் புராணத்தை தான் சொல்லுது. முழுக்க முழுக்க நம்மளுடைய மாணிக்க வாசகர் சொல்ற திருவிளையாடல் புராணம் யாருக்குமே தெரியாத திருவிளையாடல் புராணம் சொல்றாரு. பரஞ்சோதி முனிவர் சொல்ல 63 திருவிளையாடலுக்குள்ள அடங்காத திருவிளையாடல்கள்லாம் அவர் சொல்றாரு. யாரு? மாணிக்க வாசகர் தான் சொல்றார், வேற யாரும் சொல்ல. அப்போ அவ்வளவு கீர்த்திகளை தெரிஞ்சாதான் இவன் நமக்கு உதவுவான், இவன் நமக்கு செய்வான், இவனால நமக்கு வேலை நடக்கும்ன்றதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த திருவிளையாடல் புராணம் நிகழ்கின்றது. அந்த வகையில ஏன குருளைக்கு அருளினை போற்றி எப்படி அருள் செய்தா? காற்றிலே ஒரு பன்றி, அதிகமான குட்டிகள் தெரியும் இல்லையா? பன்றிக்கு மட்டும் அதிகமான குட்டி இருக்கும். அதனுடைய மார்பகமும் கிட்டத்தட்ட 3 8 இருக்கும். 24 குட்டிக்கு ஒரு பக்கம் 8, இன்னொரு பக்கம் நடுவுல 8,
சைட்ல 8, மொத்தம் 3 8 24, மினிமம் 24 மார்பகங்கள் கொண்டிருக்கும் நம்மளுடைய பன்றி. 24 குட்டி அதனால போட்டா மேனேஜ் பண்ணும். சப்போஸ் சில சமயம் 30 குட்டி போட்டுருச்சுன்னா அது கொஞ்சம் 2 பேர் ஷேர் பண்ணி குடிச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, மேனேஜ் பண்ணிடுவாங்க. அவங்க எத்தனை குட்டிகள் வந்தாலும் அவைகளுக்கு பால் ஊட்டுவதற்காக மிக அதிகமான தனங்களை கொண்ட ஒரு உயிரினம். நாய்க்கும் அதே மாதிரிதான். நாய்க்கும் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் 8 அந்த பக்கம் 8 16 தான் இருக்கும். ஆனா பன்றிக்கு ஒரு 8 அதிகம், 24 மார்பகங்கள் இருக்கும். அது அந்த பால் கொடுக்கறதுக்காக பெருமாள் கொடுத்துருக்காரு. பன்றி அதிகமாக. அது போல பன்றி இருந்தது, குட்டிகளை எல்லாம் ஈன்று இருந்த ஒரு பன்றி, தாய் பன்றி. குட்டிகள் எல்லாம் பால் குடிச்சுக்கிட்டு இருக்கு. உடனே என்னதான் இருந்தாலும் தாய் என்ன பண்ணி ஆகணும், போய் சாப்பிடணும். கொஞ்ச நாளைக்கு கொடுக்கும், 1 நாள் 2 நாளைக்கு, 3ஆவது நாள் 4 நாள் போய் ஏதாவது சாப்பிட்டு வந்தாதான் அதுக்கு என்ன ஆகும், உடம்புல ஒரு தெம்பு இருக்கும். அதுக்கப்புறம் தான் திரும்ப பால் கொடுக்க முடியும். அதனால அந்த பன்றி என்ன பண்ணுது, போய் அந்த எல்லா இடத்துக்கும் போய் அலைஞ்சு சாப்பிட போகுது. சாப்பிட போகும்போது ஒரு வேடுவனுடைய அம்புக்கு அது இரையாகின்றது. வேடுவன் ஒரு அம்பை எய்துட்டான். எய்ஞ்சிட்டா அந்த பன்றி இறந்து போகின்றது. இறந்து போனே வேடுவனுக்கு அது சொந்தம். தெரியும் இல்லையா, இறந்த புடமை வேடுவனுக்கு, அது வேடுவனுடைய தர்மம். வேடுவனுக்கு அதுதான் தர்மம். அதை நம்ம வேற எதுவும் சொல்ல முடியாது. இறந்து போயிருச்சு. பன்றி குட்டிகள் எல்லாம் கதறுது. நார்மலாவே குட்டி நாய் கத்துனாலும் கிச்சு கிச்சின்னு இருக்கும். இந்த பன்றி குட்டிகள் கத்துறத நீங்க கேள்விப்பட்டிருப்பேன்னு தெரியல. ஒரு மாதிரி காதெல்லாம் ஒரு மாதிரி இந்த தகரத்துல ஒரு பெரிய கீர்னா சில பேருக்கு காது பல்லெல்லாம் கூசும் இல்லையா, அந்த மாதிரி அந்த பன்றி குட்டிகள் கத்துகின்ற ஒலிகள் என்பது ஒரு ரொம்ப கடுமையான சத்தத்தை ஏற்படுத்துகின்றது. அந்த காட்டையே அப்படியே அல்லோலத்துள்ளோலப்படுத்துகின்றது. பன்றி குட்டிகள் கதறுகின்றன. தேவர்கள் முனிவர்கள் எல்லாரும் பாக்குறாங்க என்ன நடக்குதுன்னு. நீங்க கேட்கலாம், ஏங்க அப்ப நாங்கெல்லாம் கதறமே, சாமி பாப்பாரா பார்க்க மாட்டாரா? பன்றி குட்டி கதறினா மட்டும்தான் எட்டி பார்ப்பாரா? நாங்கெல்லாம் கதறினா எட்டி பார்க்க மாட்டோம்னா, பன்றி குட்டி கதறினாலே எட்டி பார்க்கிறப்போ நம்மளுடைய கதறலும் இறைவனுக்கு கேட்டுத்தான் இருக்கும். நம்முடைய ஒவ்வொரு கதறலும் பெருமான் மட்டும் கேட்க மாட்டாரு, 33 கோடி தேவர்களும் கேட்டிருக்காங்க. ஏன்னா நம்ம நெற்றியில திருநீர் இருக்கு. நம்ம யாரோட ஆளு? நம்ம ஆமா, சிவபெருமானோட ஆள். நம்ம ஆளாய் இனி அல்லேன்னு என்னலாமே. உனக்கு இனிமே நான் ஆள் இல்லைன்னு சொல்ல முடியுமாயா? உனக்கு இப்ப இனிமே நான் ஆள் இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஆளாய் இனி அல்லேன்னு எனலாமே. இனி இல்லைன்னு சொல்ல முடியுமா? என்னையத்தான் அடிமையா கூட்டு வந்துட்டீங்க படுபாவி, இனிமே விட்டுட்டு போயிடாதடா, இனிமே நான் உனக்கு ஆள் இல்லைன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சிவபெருமான். அப்போ சிவபெருமானுடைய நெற்றியில நீர் பூசிட்டா சிவபெருமானுடைய அடிமைகள். அப்போ நாம கதறல் பெருமானுக்கு கண்டிப்பா கேட்டே தீரும். அதுபோல அந்த பன்றி குட்டிகள் கதறுகின்ற கதறலும் பெருமானுக்கு கேட்டுருச்சு. என்ன செய்யலாம்? தாயை எழுப்பி என்ன கொடுக்கலாம்? அந்த பன்றி குட்டிய என்ன பண்ணலாம்? பன்றி குட்டிக்கு உயிரை கொடுத்து அதை திரும்ப அவங்களுடைய குட்டிக்கு போக சொல்லி கொடுக்கலாமா கொடுக்கலையா? அந்த மாதிரி திருவிழா நடத்தலாம்ல, நடத்தல. என்னாச்சு? தாய் பன்றி குட்டிக்கான கால அவகாசம் முடிஞ்சிருச்சு. திரும்ப உயிர் தழ வைக்க முடியாது, அது கையில கிடையாது. அது தன்னுடைய தவம் செய்து எங்க போயாச்சு, திருவடிக்கு போயாச்சு, அவ்வளவுதான். ஆனா இந்த பன்றி குட்டிகள் எல்லாம் தாய் பாலுக்காக அருந்துகிட்டு இவர் என்ன செய்யலாம்? உட்கார்ந்த இடத்துலயே ஜி பூம்பா அப்படின்னு போட்டு எல்லா பன்றி குட்டிகளும் வயிறு நிறைய கடவை அப்படின்னு சொன்னா என்ன ஆயிடும்? எல்லா பன்றி குட்டியும் வயிறு நிறைஞ்சிடும். வயிறு நிறைஞ்சிட்டா என்ன ஆயிடும்? கத்தாது, அம்மாவை பார்க்க தேவையில்லை இல்ல. அதனால அப்படி சொல்லிட்டு பேசாம உட்கார்ந்து இருக்கலாம்ல. வயிறு நிறைஞ்சிட்டா கூட பாசம், அந்த பாசம்ன்றது கிடைக்காது இல்லையங்க. வயிறு நிறைஞ்சிடும், பாசம் கிடைக்காது இல்ல, தாய் பாசம். போட்டிருக்காங்க அம்மா பாருங்க, அம்மா ஜூம் பண்ணுங்க அதை. ஆஹா, இங்க பாருங்களேன், ஒரு 2 பன்னிக்குட்டி கால்ல ஏறுற மாதிரி காமிச்சிருக்காங்க பாருங்க, காட்டுங்களேன். பன்னிக்குட்டி கால்ல ஏறுது பாருங்க, தெரியுதுங்களா? கால்ல ஏறுதான், கால்ல ஏறிக்கிட்டு இருக்கு 2 பன்றிக்குட்டி. கீழே இருக்குங்க சாமி, கீழே மேல கொண்டு போங்க. இந்த பன்றி குட்டிகள்லாம் இந்த மார்பகங்கள்ல பன்றி குட்டிகளை வச்சு பால் கொடுத்துட்டு இருக்காரு. யாரு? நம்முடைய பெருமான். அங்க பன்றியாகவே எழுந்தருளி ஏன குருளைக்கு அருளினை போற்றி. இன்னும் ஏதாவது ஒரு படம் கொஞ்சம் தெளிவா இருக்கிற மாதிரி எடுங்க சாமி, அற்புதமா இருக்கு. இன்னொரு படம் போடுங்க. அப்போ இந்த மாதிரி நம்மளுடைய பெருமான்
பன்றி குட்டிகளுக்கெல்லாம் பால் கொடுக்கணும்னு நினைக்கிறப்போ ஜீபூம்பா போட்டு எல்லாருக்கும் வயிற்று பசியே 6 மாசத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டா அவங்க தேடாது. ஆனா அந்த பன்றி குட்டிகள் தன்னுடைய பசிக்காக மட்டும் அழல, தன்னுடைய தாய்க்காக அழுது. தாயும் வேண்டும். சில பிள்ளைங்க சோறு ஊட்டினா யார் ஊட்டாதான் சாப்பிடுவாங்க, சோறே கொடுத்தாலும் யாரு தான் ஊட்டணும், அம்மா வந்து ஊட்டாம சாப்பிட மாட்டாங்க. எங்க அம்மா தான் ஊட்டணும். நீ என்ன வேணா ஊட்டு, நீ நெய், எங்க அம்மா எனக்கு பழைய சோறு தான் ஊட்டுவா, நீ எனக்கு நெய் சாதம் ஊட்டினாலும் எனக்கு வேண்டாம், நீ பருப்பு சாதம் ஊட்டினாலும் எனக்கு வேண்டாம், என்ன வேணாம். ஆனா எங்க அம்மா கொடுக்குற சாதாரண தயிர் சாதம் போதும், எங்க அம்மா கொடுக்குற சாதாரண பழைய சாதம் போதும்னு சொல்லிட்டு பிள்ளைங்க சாப்பிடாம என்ன பண்ணுவாங்க, அப்படியே காத்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அந்த பன்றிகள் எல்லாம் காத்துட்டு இருக்கு. அந்த பன்றிகள்லாம் வேற யாரும் கிடையாது, சிவபெருமானுடைய அருளை பெறுவதற்காக பல காலம் தவம் செய்த தபஸ்விகள், முனிவர்கள் ஐயா. சிவபெருமானை அருளை பெறுவதற்காக பல காலம் தவம் செய்த தபஸ்விகள் தான் அவங்க எல்லாரும் பன்றிக்குட்டி. இப்ப எதுக்காக காத்திருக்காங்க, தாய் இறந்து போயிட்டா. எப்ப இறந்து போயிருக்கா, கண்ணு கூட முழிக்க முடியல, அந்த நேரத்துல தாய் இறந்து போயிட்டான். எவ்வளவு கடினமான விஷயம். இது இல்ல கோலமலம்மா, இது இல்ல, பரவாயில்ல அம்மா டிஸ்பிளே பண்ற அளவுக்கு வராங்க, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சிவ இதை எடுத்துடலாம் சாமி. நினைச்சோம். அருமை, பரவாயில்லையே கோலமலம்மா, தூள் கிளப்புறீங்களே, மகிழ்ச்சி. அருமை. அப்போ இப்ப என்ன ஆச்சு, நல்லா கவனிங்க. இந்த ஒரு செய்தி மட்டும் என்கிட்ட, இந்த 56 அடியார்கள் இருக்காங்க, எனக்காக நீங்க 5 நிமிஷம் என் கூட இருந்துதான் ஆகணும், வேற வழியே இல்லை. பாத்திரம் விளக்குறத கீழே போட்டுடலாம், தோசை மாவை கீழே போட்டுடலாம், கரண்டியை கீழே போட்டுடலாம், வீட்டுக்காரையோ ஒரு 5 நிமிஷம் பொரியா சொல்லலாம், என்னமோ சொல்லி வந்துடலாம். 5 நிமிஷம் இப்ப 10 நிமிஷம் நீயே கேட்டுக்க, இல்லைன்னா அங்க எனக்கு பர்மிஷன் வாங்கி கொடு அப்படின்னு. ஆக நான் கொஞ்சம் டைம், எனக்கு சத்தம் கேட்க வேண்டாம், ஒரு 5 நிமிடம் மட்டும் என் கூட இருந்தாகணும். முக்கியமான செய்தி இது, உங்களுக்கு சொல்வதற்காகத்தான் அடிகள் இன்று முழுவதும் காத்திருந்தேன். அதனால அடியார்கள் கொஞ்சம் எனக்கு கிட்ட கொஞ்சம் இது கேளுங்க. நாமெல்லாம் என்ன நினைக்கிறோம், சிவபெருமானை பார்க்கணும்னு நினைக்கிறோமா இல்லையா? யாரெல்லாம் சிவபெருமானை பார்க்க நினைக்கிறீங்க, கை தூக்கலாம். சிவபெருமானை பார்க்கணும் நினைக்கிறவங்க எல்லாம் கை தூக்கணும். ஆனா அவன் தரிசனம் மட்டும் எனக்கு கிடைச்சுனா போதுங்க, எனக்கு எதுவுமே வேண்டாம், அவன் தரிசனம் போதும், அவன் திருவடி போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் கை தூக்குங்க. இவ்வளவு பேர் கை தூக்கிறான் பாருங்க, ஆட்ட சூப்பர். ஆமா, ஒரு நிமிஷம் முடிஞ்சா. ஆக இவ்வளவு பேர் இருக்கும். ஆக சிவபெருமானுடைய திருவடி வேண்டும், சிவபெருமானுடைய தரிசனம் போதும் நினைக்கிறோம்ல. உங்களுக்கு எல்லாம் ஒரு சின்ன செய்தி சொல்லிடுறேன். ஏன் நினைக்கிறோம் அவன் திருவடி போதும்னு ஏன் நினைக்கிறோம்? எல்லாரும் கை தூக்கிட்டோம். ஓரளவுக்கு இங்க இருக்கிற 56 பேருக்கும் அதுதான் இஷ்டம், எனக்கு நல்லாவே தெரியும். எதுக்காக இவன் திருவடியை பார்க்கணும், இறைவனை பார்த்து நல்லது, அவன் திருவடியில பிடிச்சுக்கிட்டா நல்லதுன்னு ஏது நினைக்கிறோம்? அவன் திருவடி கிடைச்சாவே எல்லாமே கிடைச்சிடுங்க ஐயா, எந்த துன்பமும் இல்ல. துன்பம் இல்ல. ஆஹா இதான் வார்த்தை, இதுதான் வார்த்தை, இதைத்தான் எழுதுறேன். துன்பம் இல்லாத இன்பம் ஐயா. ஆஹா இறைவனுடைய திருவடி துன்பமில்லாத இன்பம், இன்பமே என்னாலும் சொல்லுகின்ற இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. சரி, ஒண்ணு சொல்லட்டுமா? எல்லாம் லாக் இப்ப சொல்றப்ப நீங்க உங்க முகம் எல்லாம் மாறிட போகுது, எனக்கு தப்பா நினைச்சுக்கூடாது. இவன் யாரு, இவன் எவ்வளவு பெரிய படுப்பாப்பின்னு நான் சொல்லணும்ல. இவ்வளவு நாள் சொன்னதெல்லாம் பொய், அழிச்சிருங்க. பொய்ன்னு இவன் சொல்லுவான்ல, நம்ம வடிவேல் சொல்லுவாங்க, எல்லாம் பொய்ன்னு. இவ்வளவு நாள் சொன்னதெல்லாம் உங்களை வர வைக்கிறதுக்காக சொன்ன ஒரு யுக்தியை தவிர உண்மை இவன் யாரு எப்படிப்பட்டவன் நான் சொல்றேன். சிவபெருமானை பார்த்துட்டா துன்பம் நீங்கிரும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். சிவபெருமானுடைய திருவடியை பிடிச்சிட்டா துன்பம் நீங்கிரும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா சிவபெருமானை பார்த்ததுக்கு அப்புறம்தான் துன்பமே ஆரம்பிக்குது. யாருக்கு? நம்மள போல சாதாரண மனிதருக்கு, மாணிக்க வாசகர் சும்மாதான் கிடந்தாரு. சிவபெருமானை பார்த்ததுக்கு அப்புறம்
சிவபெருமானுடைய திருவடியை தலையில சூடுனதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் சிவம் எப்படி வருவாரு? குருவா வருவாரு. குருவா வந்து அருள் செய்வாரு. வேற ஆளை போட்டுதான் அருள் செய்வாரு. இங்க சிவபெருமானே குருவா அமர்ந்திருக்கான். சிவன் என யான் தேரினன் காண்க, குவளை கன்னி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க, புவனியில் சேவடி தீண்டினன் காண்க. யோ நான் சொல்றது புத்தி மாறாட்டத்துல சொல்ல. வந்தவன் யாரு? ஒப்புரான சிவபெருமான் தான். சிவபெருமான் தான் வந்தான். வந்து என்ன பண்ணான்? வழிய வந்து ஆட்கொள்றான். வண்ண பணித்து வா என்ற வான்கருணை, வான்னு கூப்பிடுறானா? வண்ண பணித்து வா என்ற வான்கருணை சுண்ண பொன்னிற்றற்கே சென்றுதாய் கோத்தொம்பி. அப்படி கூப்பிடுறாரு. கூப்பிட்டு வான்னு கூப்பிட்டு வழிய கூப்பிட்டு நேருக்கு நேரா பாக்குறாரு. யார? சிவபெருமான நேருக்கு நேரா பாக்குறாரு. இந்த எனக்காக 5 நிமிஷம் கலந்திருந்தா மட்டும்தான் இந்த கன்க்ளூஷன் புரியும். எனக்காக 5 நிமிஷம் நீங்க வேற எந்த சிந்தனையும் இல்லாம கலந்திருந்தா மட்டும்தான் இந்த கன்க்ளூஷன் புரியும். அவங்க மட்டும்தான் நம்மளுடைய அந்த நம்மளுடைய திருவிடை மருதூருடைய ரகசிய சாவியை பெறுவதற்கான பெரும் ஆற்றல் உடையவர்கள். இங்க நான் சொல்றேன், திருவிடை மருதூர் ரகசிய சாவியை பெறுவதற்கான ஆற்றல் உடையவர்கள் நீங்க எல்லாரும். அதனால இந்த செய்தி உங்களுக்கு நான் சொல்லணும்னு தான் இன்னைக்கு பூரா காத்திருந்தேன். என்ன செய்தி? சிவபெருமான பார்த்தா நமக்கு துன்பம் நீங்கிடும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். சப்போஸ் சிவபெருமான பார்த்ததுக்கு அப்புறம் தான் துன்பமே ஸ்டார்ட் ஆகலாம். அதுக்கப்புறம் தான் இந்த ஆளை வச்சு செஞ்சாங்க. யார? மாணிக்க வாசகரை வச்சு செஞ்சு என்னென்னமோ டார்ச்சர் பண்ணதுக்கு அப்புறம் வந்தார். அதுக்கப்புறமும் வரல இந்த ஆளு. கோலமார் பொதுவெளியில் வருக என்று போய் உட்கார்ந்து இருக்காரு. எங்க உட்கார்ந்து இருக்காரு? தில்லையில போயிட்டு உட்கார்ந்து இருக்காரு. இந்தா வந்துருவார். நாள் ஆகுது. உலகத்திலேயே பெரிய கொடுமை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா காத்திருப்பு தான். நமக்காக ஒருத்தர் இருக்காங்க, அவங்க வருவாங்க, வர்றேன்னு சொல்லிட்டு அவங்க தாமதம் பண்ணுகின்ற ஒவ்வொரு நிமிடமும் நம்ம எப்படி இருக்கும்? ஒரு யுகப்பொழுது போல போகும். நமக்காக வர வேண்டியவர் வரல அப்படின்னா அவங்க இல்லாம இருக்கிற அந்த நாட்கள் நமக்கு மிகப்பெரிய வேதனையை தரும். மாணிக்க வாசகர் அந்த வேதனையை அடைந்து கொண்டே இருக்கின்றான். எப்போ? அவனை பார்த்து அவன் கூட கையை பிடிச்சு விளையாண்டு அறுவகை தீக்கை, ஞான தீக்கை, ஸ்பரிச தீக்கை, மானத தீக்கை, வாக்கு தீக்கை, ரகசிய காப்பு தீக்கை, அது பேர் என்ன சொல்லுவோம்? வாக்கு அது என்னது? அந்த 5 எழுத்து தீக்கை. இது மாதிரி அறுவகை தீக்கைகளையும் பெற்றதுக்கு அப்புறமும் சிவபெருமான் வரல. அவனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் பஞ்சாயத்தே ஆரம்பிக்குது. அதனால உங்க மனசுல சிவபெருமானை பார்த்தா நம்ம கஷ்டம் போயிடும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா அத கொஞ்சம் போல தண்ணிய தொட்டு சரன்னு அழிச்சிருங்க. டேய் படுபாவி, இப்ப நீ என்னதான் சொல்ல வர? இவ்வளவு நாள் எங்களுக்கு ஒரு ஆசையை இல்ல. புவனேஸ்வரி மாவட்டம் கணக்கிலே வைக்க முடியாது. நீங்க தான் டெய்லியும் பார்க்க மாட்டீங்க. நீங்க தான் காலையில எந்திரிச்சா அமர்வு, மத்தியானம் எந்திரிச்சா அமர்வு, சாயங்காலம் நாங்கெல்லாம் காலையில எந்திரிச்சா என்ன வெஞ்சனம் வைக்கலான்னு தான் பாக்குறோம். இவங்க எந்த அமர்வுக்கு போறான்னு பாக்க உங்களாம். அதனால புவனேஸ்வரி அம்மா மட்டும் நான் கேட்கல. நீங்க எல்லாம் வந்து மாணிக்க வாசருக்கு டைரக்டான பிள்ளைங்க. நாங்க சாதாரண மக்களை மட்டும் தான் கேட்க. சரி, நான் சொல்றதை மட்டும் கவனிங்க. யாரும் என்டர் பண்ண வேண்டாம். நான் கேள்வி கேட்டா எனக்கு கிட்ட பதில் சொல்லலாம். சரிங்களா? இப்ப நான் எங்க வந்து முடிக்க போறேன்னு மட்டும் நீங்க பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சுப்பேன் எங்க முடிக்க போறேன்னு. அப்போ சிவபெருமானை பார்த்துட்டா அவன் கூடயே உட்கார்ந்து இருந்தா நமக்கு வினை போயிடும் அப்படிங்கிற விஷயம் இல்ல. அப்ப இவ்வளவு நாளா நீ சொன்ன சிவபெருமான் திருவடி அடைஞ்சிட்டா விஷயம் இல்லாம போயிடுச்சு. இப்ப வர்றேன் கணக்குக்கு. வெயிட் பண்ணுங்க. நாளைக்கு அதை சொல்றதுக்கு தானே வர்றேன். கேட்கணும்ல, கடைசி வரைக்கும் கதை கேட்கணும்ல. அப்போ சிவபெருமானை நேரடியாக பார்த்திருந்த மாணிக்க வாசகருக்கும் சிவபெருமானுடைய திருமலையிலே நின்று வருகின்றவர்களுக்கு திருநீற்றை தருகின்ற பணி செய்திருந்த நம்முடைய சுந்தரருக்கும் சிவபெருமான் என்னை மயக்கி மையலாக்கி இந்த மண்ணிலே பிறக்க வைத்தான் என்றார். யாரு? திருஞான சம்பந்தர். நான் உன் கூட தான் இருந்தேன்,
என்ன சொக்குப்படி போட்டையோ தெரியல, என்னை இங்க திரும்ப கொண்டு முடிச்சு பாக்குறேன், இங்க இருக்கேன், அடுப்பாக இப்படி பண்ணிட்டு போயிட்டேடான்ற. அப்ப கூடயே தான் இருந்திருக்காங்க. யாரு கூட இருந்திருக்காங்க? 4 பெருமக்களும் கூடயே தான் இருந்திருக்காங்க. அவன் கூடயே தான் புழங்கிருக்காங்க. அவங்களுக்கே இந்த கதி உள்ளுக்குள்ள வந்து. நாவுக்கரசரும் வாக்கீசரும் அங்கதான் இருந்தாரு. நாவுக்கரசர் வாக்கீசர்னு சொல்லுவோம் இல்லையா? என்னாச்சு? ரொம்ப நல்லா. நாவுக்கரசர் வாகீசர்னு சொல்லி எங்க இருந்தாரு? நம்மளுடைய இமயமலையில, இமயத்துலதான் இருந்தாரு. புரியுதுங்களா சாமி? இமயமலையில தான் இருந்திருக்காரு. அப்படிப்பட்ட அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த செய்திகள் எல்லாம் இருந்தாலும் இவர்கள் இவ்வளவு விதமான துன்பங்களுக்கும் ஆளாயிருக்காங்க. நமக்கு ஒண்ணு தெரிஞ்சுக்கலாம். நமக்கு ஒரு நற்செய்தி இருக்கு. என்ன நற்செய்தி தெரியுமா? இவனை பார்த்தாலும் ஒண்ணுதான், இவனை பார்த்தாலும் ஒண்ணுதான், பார்க்காம இருக்கிறதும் ஒண்ணுதான். ஐயோ பார்க்கலையே நினைச்சு அங்கலாய்ப்பு பட வேண்டாம். பார்த்துட்டோம் நினைச்சு நீங்க பெருமையும் பட்டுக்க வேணும். ஐயோ நான் சிவபெருமானை பார்க்கல. சரி, நீ எங்க இருக்க? 6வது ஃப்ளோர்ல தான் இருக்கேன். நான் சிவபெருமானை பார்த்துட்டேன், நீ எங்க இருக்க? நானும் 6வது ஃப்ளோர்ல தான் இருக்கேன். ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீயும் நானும் ஒரே ஃப்ளோர் தான், ஒன்னும் பிரச்சனை இல்லை. இங்கே சிவபெருமானை பார்ப்பதோ, அவன் திருவடிக்கு அழகு சேர்ப்பதோ, அவன் கூடையே இருப்பதோ இங்க பொருள் அல்ல. என் வாழ்நாள் தவம் சிவபெருமானை பார்ப்பதுதான். தயவுசெய்து வந்து அந்த தவத்தை அழிச்சிருக்க, நீங்க தப்பான தவம் வச்சிருக்கீங்க. சிவபெருமானை தரிசிப்பது என்பது, கண்களால் தரிசிப்பது என்பது, ஸ்பரிசிப்பதும், அவன் திருவடியை தூக்கி தலையில வச்சு திருவடி தீக்கை பெறுவதும் கூட இங்க கணக்கு இல்ல. என்னதான் கணக்கு அப்படின்னா, என்னதான் கணக்கு? மீண்டும் பிறப்பு வாராமல் சிவபெருமானுடைய திருவடிக்கு செல்வதற்கு என்னதான் கணக்குன்னா, சிவபெருமான பாக்குறது கணக்கு கிடையாது. அவன் கூட கைய பிடிச்சுக்கிட்டு ஜாலியா ஒரு ரவுண்டு போயிட்டு வர்றது கணக்கு கிடையாது. அவன் இருக்கிற இமயமலையில அங்க கூடிய சாரூபராக சுந்தரா வான்னு கண்ணாடியை பார்த்து கூப்பிட்டோன்னே வந்தான் அப்படின்னு அர்த்தம். இவர் மூஞ்சி மாதிரியே யாருக்கு இருக்கான்? சுந்தருக்கு இருக்கான். ஒரே மாதிரி சாரூபம், அதுக்கு பேர் சாரூபம் சொல்லுவோம். சாரூபராக நின்றாலும் கணக்கு கிடையாது. அவங்களுக்கும் பஞ்சாயத்து இருக்கு. சாமீபர்களாக நிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கும் பஞ்சாயத்து. சாமீபம்னா என்ன? அவன் இருக்கிற ஊர்ல வாழ்றது. சாலோபர்கள், அவங்களுக்கும் பஞ்சாயத்து தான். சாலோபம், சாரூபம், சாமீபம் அப்படின்னு 3. ஆனா சாயுஜ்யம் பெற்றவர்கள் தான் மீண்டும் வாரா வழியுடையவர். சாயுஜ்யம்னா ஒண்ணும் கிடையாது, சிவம் வேறு நான் வேறு இல்லை என்ற கணக்கு. அந்த கணக்கு தான். நீங்க தரிசனம் பெற்றாலும் சரி, தரிசனம் பெறாவிட்டாலும் சரி, அதுல எந்த மாற்றமும் இல்லை. மாற்றம் அடைய வேண்டியது நம்முடைய மனமும் சித்தமும் மட்டும்தான். சிவபெருமான் கண்ணுக்கு தெரிஞ்சுட்டான்னு நம்ம குதிக்க வேண்டாம். ஐயோ என் கண்ணுக்கே தெரிய மாட்டானேன்னு வருத்தப்படவும் வேண்டாம். புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுதுங்களா? அப்போ சிவபெருமானுடைய திருவடிக்கு போய் இருக்கட்டும் நினைச்சு சந்தோஷப்பட வேண்டாம். ஏன்னா திருவடிக்கு போனவங்க என்ன பண்ணாரு? ஒரு லேச ஒரு எத்தி என்ன பண்ணிட்டாரு? போயிட்டு வா, போயிட்டு வா. உனக்கு ஆமா, உனக்கு அனிந்திதையும் கமலினி தானே வேணும். போயிட்டு வா, எக்ஸ்ட்ராவே தர்றேன், எக்ஸ்ட்ராவே 2 பிள்ளைய தர்றேன், பாத்துக்க. ஒரு எத்து காக்கணும்ன்ற நினைப்புல வர்றியா? காக்கணும்ன்ற ஆசையே உனக்கு தப்பு. ஏன்னா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எது? விவிலியம் பேசுறேன். விவிலியம் பைபிள்ல வர வார்த்தை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவன் வெளியில அவனை பார்த்தோன்னு சொன்னோம்ல, அவன் திருவடியில பிடிச்சோன்னு சொன்னோம்ல, அதெல்லாம் வெளியில தான் பிடிச்சிருக்கோம். அவன் ஒரு நாளும் நம்மளை விட்டு பிரிஞ்சதே இல்லை, உள்ளுக்குள்ளேயே இருக்கான். ஐயா, அகம் பிரம்மாஸ்மி, அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்றமே அந்த அர்த்தங்கள? அகம் பிரம்மாஸ்மி வேதங்கள்ல சொல்லக்கூடிய அர்த்தங்கள் வேற. ஆக்சுவலி அது வேற மாதிரி புரிதல். அகம் பிரம்மாஸ்மின்றது, பிரம்மாஸ்மின்றதே
தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி, இதெல்லாம் மகா வாக்கியங்கள், வேதங்களுடைய மகா வாக்கியங்கள். சின்ன சின்ன நானே கடவுள் அப்படின்றதுங்கய்யா. நானே கடவுள் சொல்லக்கூடாது இல்லையா? ஏன்னா நம்ம சைவத்துல நாம முக்தி பெற்றிருந்தாலும் கூட, சிவமாம் தன்மையா இருந்தாலும் கூட, சிவம் வழங்கத்தான் நாம அனுபவிக்க முடியும். நானே கடவுள் ஒருபோதும் ஆக முடியாது. ஒரு நாளும் நான் கடவுள் நம்ம ஆகவே முடியாது. எனக்காவது 5 தொழில் நம்ம செய்ய முடியுமா? நம்மளால படைத்தல், காத்தல், மறைத்தல் முடியாதுங்கய்யா. அது செய்ய முடியாதவருக்கு எப்படி நானே சிவமா இருக்க முடியும்? சிவம் பெறுகின்ற இன்பத்தை வேணா பெறலாம், ஆனா சிவமா இருக்க முடியாது. அதனாலதான் சித்தமலம் அறிவித்து சிவமாகி சிவமாக்கி இணையாண்ட சிவமாக இல்ல, சிவமாக்கி. சிவமாக்கினா நீ சிவம் வேற, நீங்க அந்த மாதிரிதான் இருக்கும். கடைசி வரைக்கும் வேறு வேறு ஆளாகத்தான் இருக்கும். நல்லா தெரிஞ்சு, ஒரு நிமிஷம் செய்தி கன்க்ளூஷனுக்குள்ள வந்துட்டேன் நான். என்னன்னா, இங்க பார்ப்பதோ தொடுவதோ திருவடியிலே பல்காலம் வீழ்ந்திருப்பதோ இங்க கணக்கு இல்ல. அது தவம் இல்ல. நம்மளா செல்ஃப் ரியலைஸ் பண்றதுதான் தவம். என்ன நினைச்சாரு? கமலினியும் அணிந்ததையும் கலகா தெரிஞ்சாங்க. முடிச்சுட்டு வெறுத்தேன் மனை வாழ்க்கைன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்தாரு சுவாமி. நாமளும் சொல்றோம் இன்னைக்கு வெறுத்தேன் மனை வாழ்க்கைன்னு. சாமி என்ன சொல்லுவாரு? டேய் எங்க எங்க சொல்லு பார்க்கலாம் திரும்ப. சாமி நானும் சொல்றேன், வெறுத்தேன் மனை வாழ்க்கைன்னு கூட்டு போ சாமி. டேய் நீ யாருன்னு நல்லா தெரியும். நீ மன வாழ்க்கைய வெறுத்துட்ட. ஊட்டம்மா பால் பாக்கெட் வாங்கி தர சொன்னாங்க, பால் கவரை கையில பிடிச்சுக்கிட்டு தான் வெறுத்தேன் மன வாழ்க்கைன்னு சொல்லிட்டு இருக்கேன். வெறுத்தேன் மன வாழ்க்கைன்னு பால் கவரையும் ஒரு நாள் கீழே போட முடியல. சாமி அப்படி சொல்ல, நல்லா கவனிங்க. பிள்ளைங்களையும் எல்லாத்தையும் விட்டுட்டு போக சொல்லல. ஒண்ணு தெரியுமா? அடியார்களுக்கு குடும்ப சகிதம் தான் என்ன. நமக்கு இதான் பிறவின்னா நம்மளுடைய மனைவிக்கு முக்தி உண்டு, நம்மளோட சேர்த்து நம்ம பிள்ளைங்களுக்கும் முக்தி உண்டு. குடும்ப சகிதமா கூட்டு போவார். அமர்நீதி நாயனார்லாம் அதுக்கு எடுத்துக்காட்டு. நம்மளுடைய சிறுத்தொண்ட நாயனார்லாம் அதுக்கு எடுத்துக்காட்டு. நம்ம கூண்டோட கைலாசம் தூக்கிடுவான். ஒரு நாள் நினைக்க வேண்டாம், நம்மளை மட்டும் விட்டு நம்ம வைப்பை போட்டாக நம்மளை திருமணம் செய்ததற்காகவே அவர்களுக்கும் முக்தி, நமக்கு பிறந்ததுக்காகவே அவர்களுக்கும் முக்தி. அந்த அளவுக்கு ஆற்றல். அதனால அவன் மன வாழ்க்கையை வெறுத்து மனைவியை விட்டுட்டு எல்லாம் கூட்டிட்டு எல்லாம் வரல. இவங்களை கூட்டிட்டு வரப்போ கமலினியும் அணிந்ததையும் கூட்டிட்டு தான் வர்றாரு, அங்கேயும் கூட்டிட்டு வர்றாரு. அப்போ நல்லா கவனிக்கணும். இங்க சிவத்தை பார்ப்பதோ கண்ணால, சிவன் கூடவே நான் இருக்கேன். திடீர்னு போறீங்க திருவிடை மருதூர்ல சிவபெருமான் வந்துட்டா அப்படி, ரகசியம் கேட்ட உடனே கண் முன்னாடி தோண்டிட்டா அப்படி அப்படின்னா நினைச்சு சந்தோஷமும் பட வேண்டாம். ஐயோ கண்ணுக்கு தெரியல, வரலையே, ரகசியம் வாங்கினதுக்கு அப்புறம் பெருமான் வரலையே அப்படின்னு நினைச்சு வருத்தமும் பட தேவை. நான் சொல்றது புரியுதுங்களா? நான் எதுக்காக சொல்றேன் புரியுதுங்களா? அப்போ சிவபெருமான பாக்குறது இங்க வேலை இல்லை. எதுதான் வேலை? உள் நின்று உணர்வது. நாம சரியாகிக்கிட்டோம்னா நீ அவனை பார்க்கவே வேண்டாம், கையிலே இருக்க வேண்டாம், அதை விட பெரிய இடத்துல அவனே தூக்கி வச்சிருவான். அந்த நினைப்பு இல்லாம நீ கைலாயத்துக்கே ஏறி போயிட்டாலும், தலையாலேயே ஏறி போயிட்டாலும் என்ன பண்ணுவான்? இறங்கு, வேற இடம் உனக்கு. அப்போ இங்க மாற வேண்டியது நம்மளுடைய பாவனை மட்டும்தான், நம்மளுடைய ஆழமான ஸ்திரமான. அதனாலதான் மற்றோர் பற்றிங்க அறியே நமக்கு தினம் சொல் தவமாக கொடுத்துருக்கோம் டெய்லி. அது உனக்கு தெரியல, அது சொல்றப்போ சில அடியார்கள் எனக்கு பற்று வருது, பரவாயில்ல. கோடி கோடி யுகங்களாக கிடைத்த பற்று ஒரு வார்த்தையில போயிடுமா? நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாயவே. நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாயவே. எத்தனை நூல் சுத்தி இருக்கோம்? நூலு கோடி கணக்கான நூல் சுத்தி இருக்கோம். அத ஒரே ஒரு வெட்டுல வெட்ட முடியாது. விண்ணுற அடுக்கி விட்டாலும் அவைகளை கொளுத்துவதும். ஆனா கொளுத்திட்டா எவ்வளவு நேரம் எரியும்? எரிஞ்சு சாம்பலாயிடும். நல்லா கவனிங்க. விண்ணுற ஒரு அடுக்கு, நிறைய விறகு கட்டை இருக்கு, விறகு கட்ட விண்ணளவு இருக்கு, பொருத்தி வச்சாச்சு.
எல்லாம் கண்டிப்பா எரிஞ்சிரும், கன்ஃபார்மா எரிஞ்சு சாம்பலா போகும். எவ்வளவு நேரம் ஆகும்? இது பத்தி எரிஞ்சதுக்கு அப்புறம் தான், இந்த கட்டை பிடிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த கட்டை பிடிக்கும், அடுத்த கட்டை பிடிச்சதுக்கு அப்புறம் அது கட்டை பிடிக்கும். மேல ஒரு கட்டை இருக்குல்ல, அது எரியவே எரிய தெரியும்ல, எல்லாம் எரிஞ்சு இருக்கிறப்ப வரைக்கும் நிக்கதான் செய்யும். நான் நமச்சிவாயன் சொல்லிட்டேன், இன்னும் என்னுடைய பாவம் குறையலன்னா கொஞ்ச நஞ்சம் செஞ்சா தானே. ஆட்டமா ஆடுன நீ, என்ன ஆட்டம் ஆடுன, எப்படி ஆடுன நீ. முந்தா நேத்து நீ போட்ட ஆட்டத்துக்கே 30 கிலோ வெயிட் கூடிருச்சு, பாவ மூட்டையில. நீ 300 கோடி பிறவில ஆடி இருக்கிய தங்கம், எவ்வளவு பெரிய ஆட்டம் இருக்கு. நீயும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசனை செய்யலுற்றார், கையில் ஒன்றும் காணமில்லை, களலடி தொழுது உய்ய நல்லால் ஐவர் கொண்டிங்கு ஆட்டமாடி. எப்படி ஐவர் கொண்டிங்கு ஆட்டமாடி ஆள்குழிப்பட்டு அழுந்து வேனுக்கு உய்யுமாறொன்று அருளி செய் ஓல காந்தன் களியுள்ளீரே. ஆட்டமா ஆடுன, 5 பேரோட சேர்ந்து என்ன ஆட்டம் ஆடுன நீ, எவ்வளவு சேர்த்து வச்சிருக்க நீ. இப்ப திருவாசனை கிளாஸ் முடிச்ச உடனே உன் மனசுக்குள்ள கிருகிருன்னு ஏறுமே வினையெல்லாம். என்ன பண்றது? அவ்வளவு நமச்சிவாயத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். நன்னி நின்று அறுப்பது நமச்சு, நின்று அறுத்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் கவனிங்க. 1000 நூல் சுத்தியாச்சு, ஒரு நூலையும் அறுத்துக்கிட்டு இருக்கு, சிறுசா அப்படி அறுத்துக்கிட்டு இருக்கு. 50 நூலா அறுத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா மொத்தமே 50 நூல் இருந்துச்சு. யாருக்கு? சுந்தரருக்கு 50 நூல் தான் அறுத்தாரு, உடனே போயிட்டாரு. நமக்கெல்லாம் எவ்வளவு நூல் இருக்கு? 5 கோடி நூல் இருக்கு, அறுத்துக்கிட்டே இருக்கணும். ஏங்க சாமி வச்சிருக்கிற பிளேடு மொட்டை பிளேடா? 5000 அறுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுமா? நான் இருந்தாலும் பெரிய பதமான கத்தியில வச்சிருப்பாருன்னு நினைச்சேன். நீங்க சொல்றத பார்த்தா, இப்படி அறுக்கிறத பார்த்தா மொட்டை பிளேடு வச்சிருப்பேன் போலயே. அப்ப அவன் என்ன பெரிய சாமி? அறுக்க மாட்டாதவனுக்கு 58 அது நூல் இல்லைங்கய்யா, கல்லால் செஞ்ச நூலுங்கய்யா, அதனாலதான் அந்த பிளேடுக்கு கூட மழுங்கல. அது சரி, எந்த நூலா இருக்கட்டும், கல்லால என்ன வைரத்தாலே செஞ்சிருந்தாலும் அவன் ஆற்றல் உடையவன், அவன் அத்தனையும் 5 செகண்ட்ல அறுத்தணுமா இல்லையா? 5000 நூல் இருக்கட்டும், வைர நூலே இருக்கட்டும், அவன் அந்த நூல் அறுபடுதல் என்பது என்ன தெரியுமா? கவனிங்க ஐயா, நாம தாங்க மாட்டோங்க ஐயா, நாம தாங்க மாட்டோம். அப்படி இல்லை மியூட் பண்ணிக்கலாம். இப்ப நூல் அறுக்கிறான்னு சொல்றோம்ல, நீங்க பாத்துருக்கீங்களா? நீங்க ஒரு என்ன சொல்ல, இதுக்கு எப்படி இது விளக்கம் தர்றதுன்னா, சில பேருக்கு பாத்துருக்கீங்களா, கை அளவு வச்சு இது தைக்கிறவங்களுக்கு தெரியும், தைப்பாங்கல்ல, இவ்வளவு ஓகேவா போட்டு பார்ப்பாங்க, கொஞ்சம் லூஸா இருக்கும், திரும்ப இல்லைங்க இன்னும் கொஞ்சம் பிடிங்கம்பாங்க, திரும்ப தச்சுட்டு இது ஓகேவா அவங்ககிட்ட கேட்டு கட் பண்ணுவாங்க பாத்தீங்களா? இப்ப சில பேர் உப்பு போடுவாங்க பாத்தீங்களா, மாமியார் உட்காந்து பக்கத்துல இருப்பாங்க, போடுமா உப்புன்னு போட்டு ஓகேவா இல்ல போட்டு கேட்போம். அது மாதிரி அனுபவம் இருக்கு அவங்களுக்கு. உப்பு போடுறப்ப பக்கத்துல மாமியாரோ இல்ல தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா உப்பு போட சதக்கன்னு உப்பு போடுறவங்க இருக்காங்க. அப்படி கையில உப்பு மொத்தத்தையும் சப்புன்னு அப்படி சொல்லக்கூடாது. என்ன பண்ணுவோம், இது கொஞ்சம் ஓகே இல்ல இன்னும் கொஞ்சம் போடு, ஓகே இன்னும் ஒரு துளி போடு. அப்படி அவன் அறுக்கிற நூலை நம்ம கிட்ட கேட்டு இருப்பான். என்னப்பா இது ஓகேவா, இது விட்டுறலாமா, இது அறுத்தரலாமா, நம்மகிட்ட கேட்காம இருக்க மாட்டான். ஏன்னா நூலை கெட்டது நாம. அவன் அறுக்கணும்னு நினைச்சிருந்தான்னா என்னைக்கும் அறுத்திருக்கலாம். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? அவன் அறுக்கணும்னு நினைச்சிருந்தா என்னைக்கும் அறுத்திருக்கலாம். நம்மளுடைய பெர்மிஷன் பேர்ல தான் அறுக்கணும். ஏன்னா நமக்கு அறிவு இருக்கு, அறிவுனால கட்டி வச்சிருக்கோம். நம்ம ஏதோ ஒரு காரணத்துக்காக கட்டி இருக்கோம். அதனால என்ன பண்ணுவான், ஓகேவா ஓகே சாமி, ஓகேவா ஓகே சாமி, ஓகே 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 யோ பைத்தியம் எல்லாத்துக்கும் ஓகே அப்படின்னு சொன்னதான் மொத்தமா இருக்கும். நம்மளுடைய உணர்வு மொத்த பற்றையும் அறுத்துருச்சுன்னா மொத்தமா அறுத்துருவான். அவன்கிட்ட மொட்டை பிளேட் எல்லாம் கிடையாது. நன்னி நின்றறுப்பது நமச்சிவான். என்னப்பா புள்ள நல்ல புள்ளன்னு நினைச்ச,
ஓகேவா? வெட்டி விடு சாமி, தயவு செய்து வெட்டி விடுப்பா, வெட்டி விடுப்பா. வேணாம் வேணாம், வெட்டி விடுப்பா. சரி, உங்க மாமா நல்லவர் நினைச்ச முதல்ல அந்த ஆளை வெட்டு ஃபர்ஸ்ட். வெட்டி விடு, வெட்டி விடு. ஆமா, அவங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொன்னேன் நினைச்சேன் சாமி. கரெக்டான நேரத்துல கழுத்து இருக்கிறப்பதான் தெரிஞ்சிச்சு அந்த நூலை தான் நான் ஃபர்ஸ்டா வெட்டணும்னு. வெட்டு 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 வெட்டி விடு, வெட்டி விடு, வெட்டு வெட்டி விடு, வெட்டி விடுப்பா. அப்ப அவங்க வேணுமா பெரியம்மா? வெட்டு. அவன் வேணுமா? வெட்டு. உனக்கு கார் வேணும், நீங்க வேணா வெட்டு. அப்புறம் அந்த வீடு மேல ரொம்ப பற்று இருந்தேன், வெட்டு. வெட்டி ஆகும். அப்புறம் கடைசி தயவு செய்து என்கிட்ட எதுவும் கேட்காத. மற்றோர் பற்றிங்கு அறியேன் போற்றி, மற்றோர் பற்றிங்கு அறியேன் போற்றி அப்படின்ற வார்த்தைக்கு முழுவதும் உணர்வு கிடைக்கும் போது மொத்த கயிறும் அறுத்துருவான். அதுக்காகத்தான் டெய்லி மற்றோர் பற்றிங்கு அறியேன் போற்றி இழையாக சொல்லுது. புரியுதுங்களா? நமச்சிவாயத்துக்கு அந்த பிளேடு ஷார்ப்பான பிளேடு தான், கத்தி ஷார்ப்பு தான். ஆனா கேட்டு கேட்டு அறுப்பான் நம்ம கிட்ட. என்னப்பா ஓகேவா? ஏன்னா அறுத்ததுக்கு அப்புறம் அடா படுபாவி, ஏம்மா புடிச்சடிக்க சொன்னா இப்படியாம்மா புடிச்சடிப்ப, மொத்தமா போவே இல்லை, கையே போகல அப்படின்னு திட்டுவோம் இல்லையா? அது மாதிரி அறுக்க சொன்னா என்ன மொத்தமா அறுத்து விட்ட நீயே அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா திரும்பவும் இது நூல் எடுத்து கட்டிக்கிறோம், அறுத்து வேஸ்ட். அதனால கேட்டு கேட்டு அறுக்கிறதுனால தான் லேட் ஆகுது. நாம முழுவதும் என்னைக்கு பெருமானுடைய திருவடியே சதம். வரையாப்பா என்ன போலாமா? திருவிடை மருதூர் போயிடுறோம், சாமி வந்து சாவி வாங்கிட்டீங்க, சாமி போலாமா அப்படின்றார். போலாமா அப்படின்றார். என்னய்யா திடீர்னு சொல்லிட்டு வந்தவனுக்கு காசு கொடுக்கல, பஸ்ஸுக்கு காசு மிச்சம் பேலன்ஸ் பண்ணணும், சாப்பாடுக்கு இது பண்ணணும், எங்க வீட்டுக்காரரு திங்கக்கிழமை நான் வருவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு, அந்த ஆளுக்கு தக்காளி சட்னி வைக்கணும், நிறைய வேலை வேற இருக்கு, துடுதுப்புடு வான்னு கூப்பிட்டா நான் எப்படி வர்றது அப்படின்னு நினைக்கிறது. அந்த நினைப்பு தான் மாணிக்கவாசகம் நினைச்சாரு. யார்கிட்ட நினைச்சாரு? மன்னன் கிட்ட காசு வாங்கிட்டு வந்திருக்கேன், குதிரை வாங்கிட்டு இருக்கேன், அவங்க கிட்ட கெட்ட பேர் வாங்கக்கூடாதுன்னு நினைச்சாரு. ஆனா அவங்ககிட்ட தான் என்ன வாங்கினாரு? குதிரைக்காக. இவங்க எல்லாத்துக்கும் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நினைச்சுதான் நம்ம எல்லாரும் போக மறுக்கிறோம். என்ன பண்ணாலும் இவங்க சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க, நம்ம நல்லாவே தெரியும். அவங்க என்ன பண்ணாலும் தெரியும், நொட்டை கண்டுபிடிச்சு நீ அப்படி பண்ணியிருந்துக்கலாம், இப்படி பண்ணியிருந்துக்கலாம், நீ பண்ணதெல்லாம் ஒரு ஆளா, நீ செஞ்சதெல்லாம் என்னன்னே புரிய அதிசயமா, நீ அதிசயமா செஞ்சிருக்கியா, உலகத்துல யாரும் பண்ணலையா அப்படிதான் கேட்கிறப்போ தெரியும். அங்கமே அப்படியே ஊசி முனை தவமாக நின்று வந்த நாட்கள்லாம் கண்ணு முன்னாடி ஓடும். இவனுக்கா இந்த செயலை எங்க அப்பா ஒருத்தனுக்கு அவனுக்காக ஒரே ஒரு நாள் ஊசி முனையில நின்றுதான் எப்படி இருந்திருக்கும் அப்படின்ற எண்ணம் நமக்கு எல்லாம். அப்போ ஒரு நிமிஷம் எல்லாரும் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு செய்தி மட்டும் சொல்லிட்டு நான் நிறைவு செய்யறேன், அவ்வளவுதான். எனக்கு 2-3 நிமிஷம் தான் டைம் இருக்கு, அதை நிறைவு செய்யறேன். ஒரு நிமிஷம் மட்டும் ஆன் பண்ணிக்கலாம். நாம போற 19-20 என்ற அந்த ரகசியம், திருவாசக சாவி வழங்குகின்ற விழா என்பது எல்லாருக்கும் உகந்தது அல்ல. நல்லா தெரிஞ்சுக்கணும், எல்லாருக்கும் காமன் கிடையாது. திருவாசக சிந்தனையை தொடர்ந்து அமர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க அவங்களுக்கு மட்டும்தான். அப்படி வராம சில பேர் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்க, அவங்களெல்லாம் கால் பண்ணி அவங்க என்ன பண்ணணும் அடியேன்னு சொல்லிடுவேன். அந்த நினைப்பு இருக்கிறவர்களை மட்டும்தான் நம்ம என்ன பண்ண போறோம், கூட்டிட்டு போக போறோம். நினைப்பு இல்லாதவர்களும் வரலாம், சாவி வழங்குற இடத்துல அவங்களுக்கு இடம் கிடையாது. அது கன்ஃபார்மா சொல்றேன். என்ன சாமி இப்படி சொல்றீங்க நீங்க? இப்படி இது வந்து வேற ப்ரமோஷன். ஆக்சுவலி இது ப்ரமோஷன் என்னது? எக்ஸாம் எழுதி கிளாஸுக்கு வந்து அட்டெண்டன்ஸ் பண்ணி வச்சவங்களுக்கு மட்டும்தான் ப்ரமோஷன். மித்தவங்கள ஸ்கூல்ல விட்டு வெளியே போன்னு சொல்ல மாட்டான், ஸ்கூல்லே இருக்கலாம், ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. ஆனா எக்ஸாம் எழுதி பண்ணி எல்லாம் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அடுத்த, உங்களுக்கு எல்லாம் ப்ரமோஷன் தான், கண்டிப்பா ப்ரமோஷன். அருளியல்ல ஒரு ப்ரமோஷன், பொருளியல்லையும் ப்ரமோஷன் எப்படி வரும்னு மட்டும் பாருங்க. பொருளியல்ல உலகவியல்லையும் ப்ரமோஷன் தூள் கலப்போம், அருளியல்லையும் ப்ரமோஷன் தூள் கலப்போம். அதனால இது குறிப்பிட்ட அடியார்கள் தான். ஊன்னு சொன்னா இன்னைக்கு 1000 பேர் வர்றதுக்கு ரெடியா இருக்காங்க அடியார் கூப்பிட்டா. அது மாதிரிலாம் இல்லை. சாவியே பூட்டே தெரியாதவங்க கையில சாவி கொடுக்கறது எந்த பயனும் அளிப்பது அல்ல. அதுக்காக தான் சொல்றேன், பூட்டே தெரியாது கையில நான் சாவி கொடுத்து ஏதாவது பிரயோஜனம் இருக்கானா? இல்லை. அதனால நாம இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் உங்க தவத்தினுடைய வலிமை கூட்டிக்கிட்டே இருப்போம், கொஞ்சம் கொஞ்சமா வலிமை கூட்டுறோம். இப்ப என்ன சொல்றோம் அப்படின்னா, மற்றோர் பற்றிங்கு அறியேன் போற்றி, இடைமருது உரையும் எந்தாய் போற்றி சொல்றோமா? இது 3 சொல்றோம். இன்னும் ஒரு தவம் இருக்கு. என்ன தவம்னா, விநாயகர் அகவல் என்ற ஒரு தவம்.
விநாயகர் சிவபெருமானை பத்தி தான் சொல்லுது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. விநாயகரை பத்தி சொல்லல. விநாயகர் சிவபெருமான் அருளை பெறுவதற்கு விநாயகர் மூலமா எப்படி அருளை பெறுவதுன்னு நம்மளுடைய சொல்றாங்க. முழுக்கவே என்ன சொல்றாங்க? சிவபெருமானுடைய அருளை பெறுவதற்காகத்தான் சொல்லுவாங்க இல்லையா? என்ன சொல்லுவாங்க? அந்த தவிட்டாத இன்பம் தவித்தாத கரெக்டா சொல்லுங்க. தெளிவையும் காட்டி ஐம்புலன் தன்னை அடக்கும் வாயம். அதுல குறியட்ட காயம் பிளப்பட இல்ல பஞ்சாக்கரம் வருமே. பஞ்சாக்கரம் திருவைந்தெழுத்து திருந்திய முதல் ஐந்தெழுத்தும் திருந்திய முதல் ஐந்தெழுத்தும் தெளிவாய் பிறந்தவே புகுந்து திருந்திய ஐந்தெழுத்து நமக்கு தெளிவா நம்மளுடைய உள்ளங்கள்ல நிறையணும்ன்ற வார்த்தை ஐந்தெழுத்து தான் அங்க சொல்லப்படுது. அதனால நாம வியாழக்கிழமை காலையில இருந்து முடிஞ்சா விநாயகர் அகவல் ஒரு முறை படித்திடணும். இன்னும் ஒரே ஒரு விஷயம் இருக்கு, முன்னாடியே சொல்லிடுறேன். அடுத்த வாரம், இந்த வாரம் விட்டுறலாம், அடுத்த வாரம் 8ஆம் தேதிக்குள்ள ஒரு நாள் மௌனத்தவம் இருக்கணும். என்ன இப்படிலாம் சொல்றான், இது என்ன, நாங்க வரல சாமி, நாங்கெல்லாம் கேன்சல் பண்றோம். இப்பவே அப்படி பண்றாங்க, ஒண்ணுமே பிரச்சனை. 2 பேர் வந்தாலும் ஓகே தான், ஒன்னும் பிரச்சனை. 2 பேர் வந்தாலும் ஓகே தான். என் கடமை. விநாயகர் நல்லா பாடம் பண்ணி இருக்கிறாங்க சார். நல்லது 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 நல்லது. நீங்க இல்லாதவங்களுக்கு விநாயகர் PDF போட்டுரும். நம்ம குரூப்ல PDF ஒண்ணு போட்டு விட்டுரும். விநாயகர் அவள் யாராவது ஒருத்தவங்க, சாருமதி அம்மா இருக்காங்களா? சாமி சாருமதி அம்மா, சரி. இவங்க அம்மா வேற யாரு இருக்காங்க? யாராவது அம்மா? சாருமதி அம்மா விநாயகர் அகவல் PDF ஒண்ணு போட்டு விட்டுருங்க குரூப்ல. சரிங்க சரிங்க. விநாயகர் அகவல் நல்ல பதம் பெருத்து ஈஸியா படிக்கிற மாதிரி ஒரு போட்டு விட்டுருங்க. நாளைக்கு காலையில விநாயகர் எப்ப வேணாலும் படிக்கலாம். நீங்க எப்ப வேணாலும் படிச்சுட்டு நீங்க விநாயகர் அகவலும் சேர்த்து, அப்போ இது 3 இருக்கு நமக்கு. என்ன சாயந்தரம் படிக்கலாங்க, படிக்கிறேங்க டெய்லி. சரிங்க சாமி, ஒண்ணும் இல்ல, எப்ப வேணாலும் படிச்சுக்கலாம். ஒரு நாளைக்கு நீங்க எப்ப வேணாலும் படிச்சுக்கலாம். நான் விளக்கு போட்டுட்டு விநாயகர் படிப்பேங்க டெய்லி. ஆஹா விநாயகர் படிக்கிறனாலதான் இந்த வந்திருக்கீங்க நீங்க, சரிங்களா? அதனால விநாயகர் படிங்க. இந்திரா அம்மா வாழ்த்துக்கள் அம்மா. குரல் பதிவு போட்டேங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எனக்கு தெரியும், இன்னைக்கு மறந்துட்டேங்க. டெய்லி பாக்குறேன். நான் மறுநாளே அம்மா கத்துக்கிட்டு வந்திருக்காங்க. புரியுதுங்களா? உங்களால முடியும், எதுவும் முடியுங்க. அதனால வாழ்த்துக்கள். நீங்க சொன்ன ஊக்கத்திலேயே நான் அன்னைக்கு மறுநாளே படிச்சுட்டேங்க. சக்கனாதான் மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அப்போ 2 விஷயம், மற்றோர் பற்றிங்கு அறியேன் போற்றி, அப்புறம் இடைமருது உரையும் எந்தாய் போற்றி, விநாயகர் அகவல் 3. இது போய்கிட்டே இருக்கட்டும். இதுல ஏதாவது சேஞ்ச் இருந்தா இடையில சொல்லுவேன். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், வர முடியாத அடியார்கள் வருந்த வேண்டாம். சுவாமி டிங்கு டிங்குன்னு ஒரு காலிங் பெல் அமுக்கி எப்ப வேணாலும் உங்களுக்கு கொடுத்துருவார் சாவி. ஆனா எப்ப கொடுப்பான்னு தெரியாது. எங்களுக்கு 19-20, உங்களுக்கு முதல் நாளே கொடுத்துடலாம், இல்ல முடிச்சு 1 வாரம் கழிச்சு கொடுக்கலாம், இல்ல 1 மாதம், இல்ல நாளைக்கே கொடுக்கலாம். அது உங்களுடைய தவ வலிமையை பொறுத்து இருக்கு. நம்மளுக்கு பிசிக்கலா 19-20 நமக்கு கிடைச்சிடும். மித்த அடியார்கள், வராத அடியார்கள் வருந்தவே வேண்டாம், கண்டிப்பா வருந்த வேண்டாம். அவர்களுக்கு டோர் டெலிவரி பெருமான் கொடுப்பாங்க, சரிங்களா? சரி, அப்போ விநாயகர் அகவல் சேர்த்துக்கிறோம். நம்ம இன்கிரீடியன்ட்ல கொஞ்சம் போல பச்சை மிளகாய் சேர்த்துக்க, கொஞ்சம் போல தாளிப்புக்கு அதை வச்சுக்கன்னு சேர்க்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்க போறோம். அடுத்த வாரம் ஒரு நாள், அது வெள்ளிக்கிழமையா நீங்க பிக்ஸ் பண்ணிக்கலாம், ஞாயிற்றுக்கிழமையா பிக்ஸ் பண்ணிக்கலாம், ஏதோ ஒரு நாள் மௌனத்தவம். மௌன விரதம் என்ன தெரியுமா? எனக்கு இப்பொழுது காப்பி வேண்டும் எழுதி கொடுக்கறது பேர் மௌனத்தவம் கிடையாது. சில பேர் பாத்துறீங்களா, மௌன விரதம் எடுப்பாங்க. என்ன சொல்லுவாங்க? யாரையும் கூப்பிட்டு நான் பேசக்கூடாது, சைகையிலே பேசுறது. காப்பி காப்பி, சாப்பாடு சாப்பாடு, அங்க போகாத, அதெல்லாம் இந்த கேன் கெஸ்டரே கிடையாது. உட்கார்ந்துதான் ஓரம் சிவ வழிபாடு, திருமேனிக்கு முன்னாடி உட்கார்றோம். கொஞ்ச நேரம் எஞ்சி ஒரு வாக்கு, திரும்ப திருமேனிக்கு முன்னாடி உட்காரணும், திரும்ப ஒரு வாக்கு, திருமேனிக்கு முன்னாடி உட்காரணும். இப்படி ஒரு 5 மணி நேரத்துல இருந்து 7 மணி நேரம் வரைக்கும் பண்ணீங்கன்னா போதும். 5 மணில இருந்து 7 மணி நேரம் சிறப்பு, 8 மணி நேரம் பெருஞ்சிறப்பு. 8 மணி நேரத்துக்கு மேல நீங்க பண்ண வேண்டாம்.
8 மணி நேரத்துக்கு மேல நீங்க பண்ண வேண்டாம். 8 மணி நேரமும் திருமேனிக்கு முன்னாடி அமரணும், இடைமருதுரையும் ஈசனை நினைக்கணும், பேசக்கூடாது, எந்த விஷயமும் இல்லை. டிட்டாச்சு. தேவைப்பட்டா சாப்பாடு எடுத்து போட்டுக்கலாம், சாப்பிடலாம், கண்டிப்பா சாப்பிடணும். நல்லா கவனிக்க, சாப்பிடாம இருக்கக்கூடாது, நல்லா சாப்பிடணும், கண்டிப்பா சாப்பிடணும். போகணும், உட்காரணும், எந்த கமிட்மெண்ட்டும் இருக்கக்கூடாது. ஒரு நாள், அடுத்த வாரம் என்ன டேட்டோ, திங்கக்கிழமையில இருந்து ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள என்ன டேட்னாலும் நீங்க பிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்க முடிச்சுட்டீங்கன்னா, மௌனத்தவம் முடிச்சுட்டீங்கன்னா, எனக்கு பர்சனலா ஒரு மெசேஜ், டன் முடிச்சுட்டீங்கயா அப்படின்னு சொன்னா மட்டும் போதும். 8 மணி நேரம். நீங்க காலைல 5 மணிக்கு ஆரம்பிக்க வச்சுக்கோங்க. 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 முடிஞ்சிருச்சு. காலைல 5 மணிக்கு ஆரம்பிச்சா பிரிச்சும் பண்ணலாம். பிரிச்சு பண்ணலாமா? தினம் 1 மணி நேரம் பண்ணா பரவாயில்லையா? அப்படி பண்ணக்கூடாது. ஒரே நாள் தான் பண்ணணும். தினம் 1 மணி நேரம் கிடையாது. காலையிலேயே ஒரு 4 மணி நேரம், சாயங்காலம் 4 மணி நேரம் அப்படி பண்ணிக்கோங்க. ஒரு காலையில இருந்து 12 மணி வரைக்கும் அந்த மாதிரி. அதான் சொன்னேன், 5 மணில இருந்து 12 மணி வச்சீங்கன்னா 8 மணி நேரம் வந்துருது. வந்துடும். உங்களுக்கு எப்படி சௌரியமோ பண்ணிக்கோங்க. வீட்டுக்காரட்ட முதல் நாளே பெர்மிஷன் எழுதிக்கோங்க. ஐயா, எனக்கு ஒரு நாள் பெர்மிஷன், நீங்க பாத்துக்கோங்க, ஒரு நாள் மட்டும். முதல்ல யாரு உனக்கு இந்த மாதிரி பைத்தியக்காரமான ஐடியா? முதல்ல உங்க ஆளை கூப்பிடு. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு, வீட்டுல இருக்கிறவங்க சொல்லி முன்கூட்டியே பெர்மிஷன். அம்மா, இந்த ஒரு நாள் மட்டும் என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நாங்க மௌனத்தவத்துல இருக்கோம். பேப்பர்ல எழுதக்கூடாது, யாருக்குமே என்ன வேணும்னு கேட்க கூடாது. முதல் நாளே சொல்லிடணும். சாப்பாடுக்காகவோ எதற்காகவோ நம்ம எதுக்காகவும் நல்லா சாப்பிடணும், நல்லா சாப்பிடணும், 3 நேரம் சாப்பிடணும். கொஞ்சம் பெருமாண்ட கண்ணை மூடி உட்காந்து அப்படியே தூங்கிறது, அதை முடிச்சே உட்காந்துருக்கலாம். மனசுக்குள்ள எண்ணங்கள்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படியே தெளியும், அப்படி கொஞ்சம் கொஞ்சமா தெளிந்த நீரோடய ஆயிடும். அப்படி ஆகுற ஒரு 3 மணி நேரம் உங்களுக்கு உங்க உலகத்துல அது மாதிரி உங்களுக்கு ஆல்மோஸ்ட் சாவி அங்கேயே வந்தாலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க அங்க தவத்துல இருக்கீங்களா, அந்த தவத்திலேயே சாவி கிடைச்சவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கு. அதனால அப்ப இந்த தவத்தை நம்ம செய்யணும். சரிங்களா? பண்ணிக்கலாமா? ஏதோ ஒரு நாள், நாட்கள் கணக்கு இல்ல. ஐயா, புக் எடுத்து மனசுக்குள்ளே படிக்கலாமா ஐயா? மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டாருமா? அது செய்யக்கூடாது. புக்கு படிக்கிறது, டிவி பாக்குறது, ஷார்ட்ஸ் பாக்குறது, நான் அமைதியா தான் இருந்தேன், எதுவும் கிடையாது. கையில எதுவுமே இருக்கு. பாட்டு, சாமி பாட்டு மனசுலயே பாத்துக்கிட்டே இருந்தா போறோமா? ஐயா, வீட்டு வேலை செய்யலாமா? செய்யலாம். ஆனா சிவ நினைப்போடு இருக்கணும். சிவபெருமான் திருமேனி பக்கத்துலயே வச்சுக்கணும். எப்பயுமே திருமேனி பக்கத்துல வச்சுக்கணும். அவன் திருமேனியை அவன் பாத்துக்கிட்டே இருக்கணும். திருமேனி அது எப்பவுமே அப்படிதான் இருக்கிறோம். எப்பயும் திருமேனியை பாத்துக்கிட்டே இருங்க. முடிஞ்ச அளவுக்கு வீட்டு வேலையெல்லாம் செய்யலாம். ஆனா செய்யாம ஒரு நாள் மட்டும் லீவ் கேளுங்க. வீட்டுல ஒரு நாள் மட்டும் லீவ் கேட்டுருங்க. அப்பா, வருஷம் பூரா 25 வருஷம் 30 வருஷம் உழைச்சிட்டேன், எங்க வாத்தியாரு ஒரு நாள் லீவ் போட சொல்லியிருக்காரு, லீவ் போட்டு பேசாம சாமி கூட ஒரு நாள் உட்கார சொல்லியிருக்காரு, எனக்கு ஒரு லீவ் கொடுத்துருப்பா சாமி, விட்டுருப்பா, ஒரு நாள் தானே, நீங்க எல்லாம் வேலை பார்த்துக்கோங்க, என்னை வேலை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஒரு நாள் வேலை செய்யாம அங்க போய் அப்பங்கிட்ட உட்காந்து முன்னாடி உட்காந்து லிங்க திருமணி வச்சுக்கோங்க, உட்காந்துக்கோங்க. கொஞ்சம் கால அசதிக்கு எந்திரிச்சு நடந்து வந்துக்கணும். ஒரு அரை மணி நேரம் உட்காருங்க. சாப்பாடு செஞ்சதான் சாப்பிடலாம். ஆமா, சாப்பாடு செஞ்சதானே சாப்பிடலாம். சாப்பாடு செஞ்சதானே சாப்பிடலாம். சரி, அதான் வேலை சாப்பாடு செஞ்சே மனசு தியானம் பண்ணினே சாப்பாடு செய்யறோம். ஐயா 12 மணி வரைக்கும் எல்லாரும் வேலை செஞ்சு முடிச்சிட்டு சொல்லுங்க. 12 மணியோட எல்லா வேலையும் இல்ல என்கிட்ட கேள்வி கேக்குறீங்கல்ல, என்கிட்ட இவ்வளவு கேள்வி கேக்குறீங்கல்ல, ஏன் இன்னொரு நாளைக்கு சாப்பாடு உங்களுக்கு யாருமே இது வரைக்கும் செஞ்சு கொடுத்ததே இல்லையா? நீங்க மட்டும் தான் செஞ்சிருக்கீங்களா? ஒரு நாள் லீவுக்கு என்ன வந்துச்சு? சாப்பாடு நீங்க ஒரு நாள் சமைக்காம ஒரு நாள் சாப்பிட்டது இல்லையா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் நல்லா கவனிங்க. இந்த மாதிரி கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லல. நான் ஏன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். உங்களுக்கு தெரியாத விஷயம் ஒண்ணுமே இல்லை. வேலை செய்யக்கூடாதுன்னு நான் சொல்வது எதற்காகன்னா, சிவசிந்தனை சிதறாம இருக்கிறதுக்காகத்தான். எனக்கு ஆட்டோமேட்டிக்கா பருப்பு மேலையும் எனக்கு அந்த குக்கர் விசில் மேலையும் கவுண்ட் வந்துருச்சுன்னா மௌனத்தவம் கலைந்ததற்கு சமம். செய்யறதுக்கு விருப்பம் இல்லாம இருக்கு. மௌனத்தவம் எங்க அப்பா கூட இருக்கணும். சாமின்னு இருக்காங்க, ரகசியத்தை காட்டு. எனக்கு இருக்கலாமா? ராத்திரி தூங்காம இருக்கலாமா? அது அப்படி செய்யக்கூடாது. அப்படி செய்ய முடியாது. ஃப்ரெஷ் மைண்ட் இருக்காது. அது பயாலஜிக்கலா நாட் பாசிபிள். காலை பூரா வேலை பார்த்துட்டு நம்ம ராத்திரி நம்ம இருக்கிறப்போ அசத்தி தள்ளி நம்ம என்ன பண்ணோம்? கீழே தான் தள்ளும். அதனால அந்த வேலை காலையில ஃப்ரெஷ்ஷா ஒரு நாள் லீவு கேளுங்க. என்ன இவ்வளவு கஷ்டப்படுறீங்க எல்லாரும்? ஒரு நாள் ஏன் 19, 20 லீவ் போட சொல்றேன், இன்னைக்கு ஒரு நாள் லீவ், 3 நாள் லீவ் ஆயிட்டு போகுது.
ஆயிட்டு போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 நாள் லீவ் உங்களுக்கு தர மாட்டாங்க அவங்க வீட்டுல, தந்துதான் ஆகணும் உங்க எல்லாத்துக்கும். யாராவது லீவ் தரலன்னா எனக்கு கால் பண்ணுங்க, நான் பேசுறேன் அவங்க. ரைட்டுங்களா? ஐயா காலத்த 3:30 மணிக்கு முழிப்பு வந்துடும், அதுல தூக்கமே வராதுங்க. அப்படி இருக்கலாமா? பண்ணுங்க, நல்லா தூங்கி இருந்துட்டு அமைதியா ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு அப்படி உட்காந்துக்கங்க. தேவா திருவாசகம் புத்தகம் எதுவுமே வேண்டாம். திருவைந்தெழுத்து கூட நீங்க சொல்லலாம். திருவைந்தெழுத்து சொல்லணும்னா சொல்லலாம். ஜபமாலை உருட்டுனா உருட்டலாம். உட்காந்து அது கூட பண்ணுங்க. திருவைந்தெழுத்து சொல்லலாம். ஆனா அதுவும் கூட இல்லாம அப்பனோட பேசுங்க. அவன்கிட்ட அவனை பார்த்துட்டே உட்காந்துருங்க. ரகசியம் என்னன்னு சொல்லுப்பா, சீக்கிரம் உன்னை வந்து முழுவதுமா என்னை மாத்திக்கிறதுக்கு எனக்கு கொடுப்பான்னு சொல்லி, வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்குகின்ற, அதுக்காக தான் இந்த படிக்க சொல்றேன். ஒரு வாரம் படிக்க சொல்றேன். நீங்க படிக்கிறீங்க எல்லாம். நீங்க நம்ம இது அது பேர் என்ன சாமி, அதிகமா அடிச்சுட்டாங்க. பயனுள்ளதா இருக்கும். அதனால யமனம்மா திருவடி வணங்குறேன் இல்லையா? அதனால நல்லா கவனிங்க. நம்ம 3 சேர்க்கிறோம். என்னது? 1 மற்றோர் பற்றிங்கறியேன், 2வது இடைமதுரையும் எந்தாய் போற்றி, 3வதா விநாயகர் அகவல் சேர்க்கிறோம். அடுத்து இந்த வாரத்துல ஏதோ ஒரு நாள் லீவ் போட்டு அப்பனோட ஒரு நாள் நீ காஃபி சாப்பிடணும், உங்களுக்கு வேணும்னா சாப்பிட்டு வச்சுக்கோ. எல்லாம் வீட்டுல முதல் நாளே சொல்லிடணும், எனக்கு தேவையான சாப்பாடு கீப்பாடு எல்லாம் வச்சு, நான் வந்து எது எங்க இருக்குன்னு கூட தெரியக்கூடாது. வச்சிரு. காலையில எந்திரிச்சு 8 மணி நேரம் தான் சொல்லியிருக்கோம். 5ல இருந்து 12 வச்சுட்டு மீது 12 மணிக்கு மேல ரிலாக்ஸ் ஆயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா 8 மணி நேரம் மௌனத்தவம். மௌன விரதம் இல்ல, மௌனத்தவம். எழுதிலாம் காமிக்க கூடாது. எனக்கு வேண்டும், என்னை சினிமாவிற்கு கூட்டி செல்லவும் அப்படின்னு எழுதி தரது பேர் மௌன விரதம் இல்லை. புரியுதா? அதனால அந்த மாதிரி தவம் செய்ய போறோம். அதெல்லாம் தெளிவா செய்யலாம் என்று சொல்லி, ஏனக்குருளைக்கு அப்படின்னு அந்த ஏனக்குருளை அந்த பன்றி குட்டிகள் காத்துக்கிட்டே இருக்கு. நம்மள மாதிரி காத்துக்கிட்டே இருக்கு. நம்ம காத்துக்கிட்டு இருக்கிறப்போ அது பசியோட மட்டும் இல்ல, தாயுடைய அரவணைப்பையும் தேடி இருப்பதனால, தாயினுடைய அரவணைப்பை கொடுப்பதற்காக பெருமான் எப்படி வந்தான் அப்படிங்கிற செய்தியை நம்ம மீண்டும் வெள்ளிக்கிழமை நம்ம அந்த அமர்வுல பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி, எனக்கு எப்படி கிடைக்க போகுதுன்னு தெரியல. எனக்கெல்லாம் வந்து சனி ஞாயிறும் பேக்கு தான், நான் கம்ப்ளீட் பேக்கடு தான். என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஒரு நாள் நான் எப்படின்னா 12 மணில இருந்து 8 மணி வரைக்கும் இருக்கலாம். அதுதான் எனக்கு இருக்க முடியும், காலையில இருக்க முடியாது. அதுதாங்க ஐயா நாங்களும் இருக்க முடியும். 12 வரலையும் எல்லா வேலையும் செஞ்சு டேபிள் மேல வச்சுட்டு அதுக்கப்புறம் 8 மணி வரலையும் தனியா இருக்க நேரம் கிடைக்கும். ஆமா, 12 to 8 வேணா இருக்கலாம். எனக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்க வேண்டியதுதான். அந்த மாதிரி பண்ணணும். அதனால பாத்துக்கோங்க. நாளைக்கு காலையிலேயே மௌன விரதம் இருக்கலாங்களா ஐயா? நாளைக்கு காலையில ஸ்டார்ட் பண்றீங்களா? பண்ணிக்கலாம் சாமி. உங்களுக்கு சப்போஸ் அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். வியாழக்கிழமை மௌன விரதம் இருப்பேன். பாத்தீங்களா? நீங்க அதோட அந்த லிஸ்டோட இந்த லிஸ்ட் செய்யக்கூடாது. எங்களுக்கு ஸ்பெஷலா தான் இருக்கணும். உங்க லிஸ்டோட சேர்த்தக்கூடாது. அவங்க சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் சாமி. இருக்கலாம். சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், இருக்கலாம். மௌன விரதம் வேற, இந்த விரதம் வேற. நான் சொல்றது புரியும். அதனால இந்த அளவுல நான் என்ன பண்றேன், அமர்வினை நிறைவு செய்கின்றேன். உங்களுக்கு நெருங்க தவத்தினுடைய வலிமை கூடிக்கிட்டே இருக்கும். நெருங்க தவத்தின் வலிமை கூடிட்டே இருக்கும். தவம் செய்தவர்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பு. நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்க அதுக்காக நான் காசு கொடுத்துட்டேன் சாமி, நாங்க திரும்ப கொடுக்க தயாரா இருக்கும். ஒன்னும் பிரச்சனை இல்லை. இன்னும் காசு நிறைய வந்தாலும் அது நான் அடியன் ஷேர் பண்றது தயாரா இருக்கேன். 10 பேர் வந்தா கூட போதும், ஒன்னும் பிரச்சனை இல்லை. தவத்தோட வரணும். ஆனா இது வந்து ப்ரமோஷனுக்கான நேரம். அருள் சொல்லுங்கடா. நாலு என்னைக்கு சொல்லுங்க சாமி. என்னைக்குன்னு சொல்லிடுங்க. 19, 20 இல்ல என்னைக்கு தவா இருக்கணும்னு சொல்லுங்கன்னு சொல்றேன். டெய்லி தவத்தினுடைய அளவு கூட்டிக்கிட்டே போவேன். அடின்னு சொல்லிட்டே இருவேன். எதுவா இருந்தாலும் சொல்லிடுவேன், கூட்டிக்கிட்டே போவோம். அங்க போறதுக்குள்ள நம்ம ஒரு வழி ஆயிடும். அதுக்குள்ள போறதுக்குள்ள ஒரு நிலை ஆயிடும். சரிங்களா? நல்லது சாமி. நிறைவு செய்கின்ற திருச்சிற்றம்பலம். நிறைவு செய்யும் முகமாக இன்றைய தினம் நிறைவு பாடலா நமக்கு வந்து வான்முகில் வளாது பெய்க புஷ்பலதா அம்மா பாடலாமா? அம்மாவுக்கு பதிலா இன்னைக்கு அழகா எடுத்து பண்ணீங்க. அம்மாவுக்கு நன்றி. பிரேமம்மா இல்லாத அதை எடுத்து அருமையா எடுத்து பண்ணீங்க சுவாமி. அடியன் தவம் செஞ்சிருக்கேன். எடுத்து பாடுங்க சாமி. வான்முகில் வளாது பெய்க. வான்முகில் வளாது பெய்க மலி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நத்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். அனைத்து அடியார் திருவடிகள் வணங்குகிறேன். நன்றிங்க அம்மா. நன்றிங்க சுவாமி. அடியார்களுக்கான வாய்ப்பு, கேள்விகள் இருந்தா கேட்கலாம். அமர்வு குறித்து தங்களுடைய வார்த்தைகளை பதிவு செய்யலாம். ரொம்ப நேரம் பேசக்கூடாது, ரொம்ப கம்மியா தான் பேசணும்.
புதிய அடியார்கள் பேசினா நலம். யாராவது புதிய அடியார் பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அவங்களுக்கான வாய்ப்பு. யாராவது பேசுறதுக்கு தயாரா இருக்கீங்களா? புதிய அடியார்களுக்கான வாய்ப்பு இது. ஐயா இந்த அமர்வு வந்து ரொம்ப சிறப்பா அமைஞ்சிருச்சுங்க ஐயா. நிறைய விஷயங்களை புரிஞ்சிருக்கோம். இன்னும் இருக்கத்தான் இன்னும் என்னென்ன அனுபவம் கிடைக்க போகுதுன்றது இப்ப இருந்தே ஒரு 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 எதிர்பார்ப்போட இருக்கோம். அவ்வளவுதான். மகிழ்ச்சிங்க சார். இந்திராம்மா நன்றி. ராதிகா அம்மா நமச்சிவாய். ராதிகா அம்மா பேசலாம். ஐயா எனக்கு 3 சந்தேகம் இருக்குய்யா, அது கேட்கலாமா ஐயா? கேட்கலாம். ஒண்ணு வந்து நீங்க தவம் சொல்றீங்களையா, அதை வந்து கூட்டணுங்கிறீங்க. அது எந்த மாதிரி கூட்டணும்னு எனக்கு புரியலையா. சரி, முதல் கேள்வி. அடுத்து சாயுஜ்யம் வந்து நம்ம திருவடி சொல்றோம்ல, அதுதான் சாயுஜ்யம்னு நான் எத்தனை நினைச்சிட்டு இருக்கேன். அது தவறா? சரி, ரெண்டாவது கேள்வி. ஓகே. நீங்க இது சொன்னீங்களே மௌன விரதம் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, மௌன விரதம். அதுல வந்து சிவலிங்க திருமேனி வந்து வேற ஏதாவது ஒரு சிவலிங்க திருமேனியை வச்சுக்கலாம் இல்லையா? நம்மளால ஆன்மார்த்தம் வந்து உள்ள வச்சிருவோம். வச்சுக்கலாம். நீங்க என்ன ஆன்மார்த்தம் பக்கத்திலேயே கூட உட்காந்துக்கலாம். சிவலிங்க திருமணி எத்த திருமணி வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆன்மார்த்தம் நீங்க அங்கேயே வச்சுங்கன்னா அங்க ஆன்மார்த்தம் பக்கத்துலயே வச்சுக்கோங்க. இல்ல எந்த திருமேனி திருமேனி உங்களுக்கு கண்ணுக்கு தெரியற மாதிரி வச்சுக்கோங்க, வேற ஒண்ணு கிடையாது. சரிங்களா? அதுதான் அது. ரெண்டாவது 3வது கேள்விக்கு பதில் இது. சாயுஜ்யம் என்பது 2 கலப்பது. திருவடி என்பது நம்ம திருவடி பேரு அப்படிங்கிறது என்னன்னா நாம போய் எடுத்துக்கிற மாதிரி அது தன்னால நிகழணும். திருவடி பேர்ல நின்ற 4 பெருமக்களும் கீழே வந்துட்டாங்கன்னு சொல்ல வந்தேன். அவங்க பெருமானுடைய திருவடி பேர்ல போறது பெரிய விஷயம் இல்ல. அது போயிட்டாலும் நம்ம முழுவதுமான அந்த மாறுபாடு இல்லை அப்படின்னா ஒரு நூலில இருந்தாலும் திரும்ப அனுப்பிச்சிருவோம். இங்க இந்த நூலில இல்லாத அந்த நினைப்ப பாவனை செய்வதுதான் நம்ம தவம்னு சொல்றோம், வேற ஒண்ணும் கிடையாது. அதுக்கு முதல் கேள்விக்கான பதில். நூலிலை இல்லாத பாவனைக்கு பேருதான் தவம். நூலிலை உலக தொடர்புகளை நூலிலை இதுக்கு பேர் இது அறுக்க வேண்டாம். நம்ம வீட்டுக்காரோடயே போகலாம், நம்ம பிள்ளைங்களோடயே போகலாம். எங்க போகலாம்? அப்பன் திருவடிக்கு மொத்தமாவே வீட்டுக்கு நீங்க போய் ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணிட்டா வீட்டுல எல்லாருக்குமே விசா கொடுப்பாங்கல்ல, அது மாதிரி அவன் என்ன பண்ணுவான், நீங்க போய் ஜாயின் பண்ணிட்டா உங்க குடும்பத்துக்கே விசா கொடுத்துருவான். அதனால எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்கு. தைரியமா பெருமான வழிபாடு செய்யலாம். அந்த குடும்பத்தை அறுக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லுவேன். அடுத்து அம்மா தவத்தினுடைய வலிமையை கூட்டு போறோம்னா தவத்தினுடைய வலிமை ஒன்றும் கிடையாது. புற சிந்தனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணிட்டே இருப்பேன். இல்ல வீட்டுல 10th படிக்க என்ன பண்ணுவோம், அம்மா டிவி பார்க்க மாட்டா, கேபிளை கட் பண்ணிடுவா, வீட்டுக்கு யாரையும் விட மாட்டா, யாராவது வந்து பேசுறாங்கன்னா என் புள்ள 10th படிக்குது நான் அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லி வெளியில கூட்டு போயிடுவா. அந்த மாதிரி அப்ப புற விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்றதுதான் தவத்தினுடைய வலிமையினுடைய அளவுன்னு சொல்றேன். புறங்களை கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணுவோம், அவ்வளவுதான். இந்த ஒரு 19, 20 போறதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா அதுக்காக வீட்டுக்கார விட்டுட்டு போய் காசாயம் கட்டிட்டு அப்படியே நம்ம அப்படியே கண்டு அது கிடையவே கிடையாது. நம்ம இங்க தம்பதி சமயத்தினராக திரும்பவும் இல்லறம் சிறப்பாக இல்லறத்துல நீங்க வருவீங்க இல்லையா, சாநித்தியத்தோட வர்றப்போ உங்க இல்லறம் எப்படி மிளறுகின்றது அப்படிங்கிறதையும் நீங்க பாருங்க. அதனால அதுதான் தவத்தினுடைய வலிமை கூட்டல். 2வது திருவடி பேரு என்பது பாவனையினால் தானே தவிர நம்மளுடைய செயலினால அல்ல. மனபாவனை அவன் முழுவதுமா அவன் அனுபவிக்கிற பாவனை தான் திருவடி பேரு. நான் கடைசி கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதுதான் உங்களுடைய கேள்வி. நல்லதுங்க சுவாமி. ராதிகா அம்மா திருவடி வணக்கம். ஆன்மார்த்தம் வச்சுக்கிட்டீங்கன்னா திருமேனி வச்சு எங்க வேணாலும் வச்சு உட்காந்துக்கலாம். திருமேனியோட அமர்ந்திருக்கு, வேற ஒண்ணு. நல்லது. சரி, இந்த அளவுல ஏதாவது ஒரு வார்த்தைகள் இருக்கா? யாராவது கேள்விகளோ இல்ல ஏதோ விஷயங்களோ இருக்கா? கமலம் ஐயா அந்த வகுப்புக்கு வர்றவங்கதான் அங்க திருவிடைமருதூர் திருவண்ணாமலை வரணுமா? இல்ல திருவிடைமருதூர் திருவண்ணாமலை வரலாம். சாவி வாங்குறப்போ அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல. அப்படி இல்லாட்டி அவங்க தவத்துல வரணும்னு ஆசைப்படுறவங்க நம்ம அடியனுடைய நம்பர் கொடுங்க, தவத்தை சொல்லி கொடுப்போம். 10 நாள் தவம் பண்ணாலும் ஓகே தான். சரிங்க. தவம் பண்ணா மட்டும்தான், இல்லாட்டினா அவங்களுக்கு சாவி வழங்குற இடத்துல அவங்களுக்கு வாய்ப்பு இருக்காது. சரிங்க. இது கிடையாது. இது தலப்பயணம் அல்ல அப்படிங்கறது மட்டும் தெரிஞ்சு. சரிங்க சுவாமி. ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் அம்மா இருக்காங்களோ ஏரிய மங்கை வாழ்க, யானை தன்னனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம்
மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரோகரா திருச்சிற்றம்பலம். அத்தனை அடியார்கள் திருவடியும் போற்றி பணிகின்றேன். அடியார்கள் அடியன் இப்பொழுது அடியார்கள் உத்தரவு வாங்கிக்கலாம். சிவாய நம. நன்றிங்க சுவாமி. சிவாய நம. உத்தரவு வாங்கிக்கிறேன் சாமி. சிவாய நம. திருவடி வணக்கம். உத்தரவு வாங்கிக்கிறோமே.